Start பண்ணுமா? பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஒப்பற்ற திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் ஸ்துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தை நாம் அனைவருமே இன்று இந்த அன்பு தாயார் அவருடைய மரணத்திற்காக அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்துடைய துன்பங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் விட்டு தேவன் அவரை இங்கிருந்து எடுத்துக்கொண்டார். அவருடைய சன்னிதானத்தில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் என்று விசுவாசித்து நாம் இங்கு வந்திருக்கிற அனைவருமே நாம் தேவனை துதிக்க வேண்டியுள்ளார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. நேற்று தினம் நான் ஒரு செய்தி கேட்டேன். அது விலையேற்பட்டதாக இருக்கிறது என்று ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னாங்க. அது கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம், பரிசுத்த வாட்டியின் மரணம் அவருடைய பார்வைக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய அன்பான தாயார், சகோதரி, அக்கா இவர்களை நாம் என்ன செய்ய போறோம் என்றால், அவரை நம்ம தேவனுடைய வருகைக்கு, தேவனுடைய நாளுக்கு அவருடைய சவ சரீரத்தை நாம் விதைக்கப்படும். அதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்த அனைவரையும் அவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு முன்பாக இந்த ஷெடியூலை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஷெடியூல் அதுபடி போனால் தான் அந்த டைமுக்கு முடிக்க முடியும். 1.5 மணி நேரம் தான் டைம். ஏன்னா காலத்தில் அருமையை நாம் கருத வேண்டும். முக்கியமாக இன்னைக்கு வெயில், ஈரோட்டில் இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமான வெயில் இருக்கிறதுனா ஊர் எதுனா ஈரோடு தான். நேற்று அதுபோல் இன்னைக்கு வெயில் நிறையா இருக்கும். அதனால இதில் அந்த நான் அந்த ப்ரோக்ராம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ப்ரேயர் இருக்கும். அப்புறம் ஒரு சாட்சி, ஒரு ஒரே ஒரு பாடம் தான் பாடுவோம். அதற்கு பிறகு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது இன்னர் சர்க்கிள், அவங்க ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள், அவருடைய பேரன், பேத்தி மற்றும் அவருடைய மகள், மகன், மருமகன் போன்றவர்கள் தான் சாட்சி சொல்லுவாங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம அதை அந்த சம்பந்தத்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது. காரணம் என்னன்னா டைம். அதனால தான் 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயமானது இது உயர்த்தப்படுவதற்கு, இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த சகோதரர்களுடைய கணவன் தான் முக்கியமாக இருந்திருக்காங்க. வாசல் அவசியம் அவருக்கு தெரியும்.
அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சபையிலிருந்து நிறைய பேர் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். அதனால சாட்சிக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் தான். அதனால அனைவரும் நம்ம அதே மாதிரி நம்ம சாட்சி சொல்லக்கூடியவரும் ஒரு 3 to 5 minutes நம்ம சொல்லி முடிச்சிட்டோம்னா அந்த டைமுக்குள்ளார நம்ம இதை முடிச்சுட்டு சரீரத்தை நம்ம விதைப்பதற்காக சிமெண்ட்ரிக்கு நம்ம கொண்டு செல்லலாம். கண்டிப்பாளையம் சிமெண்ட்ரி தான். அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம செல்வதற்கு இங்கிருந்து சிமெண்ட்ரிக்கு வர வேண்டியவர்களுக்கெல்லாம் செல்வதற்காக இங்கே வந்து 23 சீட்டர் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் முன்னால் வந்தவங்க நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நம்ம அதுலேயும் போய்க்கலாம். 1.5 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் முடிக்கணும். அதனால் தயவுசெய்து எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆரம்ப ஜபத்தை சகோதரர் ரெவரண்ட் அம்சேராஜ் அவர்கள் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமறிந்த நல்ல ஆண்டவரே, மரணம் உம்மால் நியமிக்கப்பட்டது சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு வாழ்ந்த அருமை தாயார் அவர்களை உம்முடைய அழைப்பிலே உம்முடைய நித்தியத்திலே வைத்திருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அடக்க ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடக்கிற சாட்சி பகிர்தலுக்காக உம்மை துதிக்கிறோம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற இரத்த சொந்தங்கள், திருச்சபை மக்கள், ஊழியர்கள் எல்லோரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறது சுவாமி. இந்த அடக்க ஆராதனை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒரு சாட்சி நிறுவனமாக இருக்கேன். இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க கிருபை செய்யும்படியாக இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தெய்வம் தாமே எங்களை உருவாக்க நாள் முதல் இவருக்கும் பாதுகாத்த எபினேசர் மகிமையிலே நாங்கள் அம்மாவை நாங்கள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த நல்லடக்க ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தெய்வம் தாமே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அறிஞர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பூவிளக்கில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வீசும் ஒரு தாயாராக அவர் இருந்தார். இப்பொழுது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய தோட்டத்தில் நீ நற்கந்தத்தை வீசுவா என்று அவரை கருத்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அவரை நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பரலோகமே என் சொந்தமே, இந்த பாடல் புத்தகத்தில் பரலோகமே என் சொந்தமே என்ற அந்த பாடலை நாம் பாடலாம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை, விண்ணிடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்ணிடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன்,
பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரந்தேசமதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரந்தேசமதில் சேர்வேன். ரப்பர்கள் இல்லையே, ரட்சகர் வெளிச்சமே. ரப்பர்கள் இல்லையே, ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். இதோ எனக்கு நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய பவுலர் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய அம்மாவுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்குவரை அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். 5 குழந்தைகள், அவர்களை எல்லாவரையும் கற்றுக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரியாக, அக்காவாக, அவங்க அம்மாவாக அவங்க இருந்திருக்காங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கத்தருக்குள்ள இருக்காங்க. வேறு குட்டிகள் எல்லாருமே கத்தருக்குள்ள இருக்கிறாங்க. அதனால நாம் அந்த சகோதரிய மரணத்தை குறித்து நாம் கவலையே பட வேண்டியதில்லை. நாம் தேவனை சோதனைக்க வேண்டியதாக இருக்கிறோம். இந்த சகோதரியை குறித்ததான சாட்சியை இப்பொழுது அவருடைய குடும்பத்தார் ரத்த பந்தங்கள் மட்டும் சொல்ல போறாங்க. அவங்க 3 to 5 நிமிஷம் அந்த டைம் நம்ம கீப் பண்ண முடியும். அதனால முதலாவது இந்த முதலாவது நம்முடைய இந்த சபையினுடைய போதகர் ஐயா பாஸ்டர் அவர்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்ல ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. இவங்களுடைய கணவனாருக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு உண்டு. அதனால அவர்களை குறித்த அந்த சாட்சியை அவர் பகிர்வாங்க. ஐயா கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையர்களே, யாவரையும் அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனாக 1999 நான் வருகிற பொழுது சபை இல்லை. நாங்கள் டாக்டர் விஜயராணிமா வீட்டு மேலே தான் ஒரு பூர சபையாக நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ ஐயா, அம்மா, ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க ஃபேமிலி, சாரதி ஐயா அவங்க ஃபேமிலி,
ஏற்கனவே விஜயன் அவர்கள் வாங்கி வைத்திருந்தபடினாலே ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதில் மிக முக்கியமான காரியம் என்னென்னா, ஐயா வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பார். எப்படி மணல் வாங்கணும், எப்படி செங்கல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அதிகாலையை வந்துடுவார். நாங்கள் 2 பேரும் அதிகாலை சோலாரில் முசிறி மணல் அங்கிருந்து தான் வரும். இந்த லாரியில் ஏறி அவர் உட்காந்துக்குவார். நான் முன்னாடி வருவேன், ஐயா பின்னாடி வருவார். அப்படி தான் அந்த ஆலயத்தினுடைய பொருட்கள்லாம் சேர்க்கப்பட்டது. டொனேஷனுக்காக பகல் நேரத்தில் அம்மா இங்கே இருக்கிற எல்லா திருச்சபை மக்களுக்கு அழைத்து போவாங்க. அது மாத்திரமில்லை, இது வந்து ஆலயத்தில் அவங்க செய்த பணிகள். உடல்நலங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதிரி பார்க்க முடியாது. நான் அவங்க வீட்டில் ஒரு 6 ஆண்டுகள் குடியிருந்தேன். நான் அப்போது என்னுடைய மனைவி குழந்தையை விட்டு கப்ப போனான்னு இந்தியா முழுக்க நடக்கிற ஊழியர்களுக்கு சென்று விடுவேன். பீகார், ஒரிசா, குஜராத், கல்கத்தா, இந்த சைடில் ஹைதராபாத், டெல்லி, அங்கே எல்லா இடத்துக்கும் சென்று விடுவேன். மகளை போல பார்த்து கொண்டு வந்து, அது மாத்திரமல்ல, அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ ஞாயிற்றுக்கிழமை அதை எங்கள் வீட்டில் நாங்கள் சமைச்சாலும் சமைப்பதற்கு முன்பாகவே கொண்டு வந்து வைத்து விடுவார். அவ்வளோ எளிதாக அம்மா சமைச்சிருவாங்க. என்னுடைய மாசத்துக்கு இல்லை. ஊழியக்காரன் நேசிக்கணும் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஊழியக்காரர்கள் முன்னாள் ஊழியக்காரெலாம் வந்திருக்காங்க. திருச்சபையில் இவங்க வந்து கொங்குடி திருச்சபையில் ரொம்ப நடந்தாங்க. புதுப்பட்டி, கடத்தூர், நிறைய நண்பர்கள் அந்த சைடில் வந்துருக்காங்க. உங்கள் ஆதி மெம்பர் அவர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சபை எப்படியாவது இங்கே ஒரு சபை உருவாக வேண்டும் என்று சொல்லி 4 குடும்பங்கள், ஞான குடும்பம், சாரதி குடும்பம், ஜோசப் கதாட்சன் ஐயா குடும்பம், மோசஸ் கிருஷ்ணசாமி ஐயா குடும்பம் எல்லாம் இணைந்து ஆலயத்தை கட்டுவதற்கு மிக முயற்சி பண்ணுற ஒரு குடும்பத்தில் இவங்களும் வருவாங்க. அது மாத்திரமல்ல, பெண் கல்வியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிள்ளைகள் எல்லாரையும் படிக்க வைத்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வைத்தார்கள். நல்ல நிலையில் உருவாக்கி 2 அருமையான ஊழியக்கார மருமகன்கள், அருமையான பெஞ்சமின் அண்ணா அவர்கள், இப்படி இந்த குடும்பங்கள் எல்லோரும் ஒருமித்து வாழ அவர்களுக்கு எல்லாரும் ஒரு ஆழமனமாய் அவங்க இருந்தாங்க. இது சபையாகட்டும், குடும்பமாகட்டும், மற்றவர்கள் நேசிக்கிறதாகட்டும், அவர்களைப் போல பார்க்க முடியாத ஒரு தாயை. அது மாத்திரமல்ல, எந்த ஊழியக்கார வந்தாலும் வருங்கையை அனுப்பவே மாட்டாங்க. தண்ணி இல்லை, காஃபி, பால் வாங்கி வர பூவதையை கண்டித்து பால் வாங்கி வர சொல்லி டீ போட்டு தான் கொடுத்து அனுப்புவாங்க. அவ்வளவு பாசமான அவர்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லை, உடைய ஆன்மா தெய்வ சமூகத்தில் இலைப்பாறை கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நாம் அவரை மகிமையில் ஒரு நாள் பார்க்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உடல் அளவில் பிரிந்திருக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் நாம் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாட்சியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிறைய காரியங்கள் யாருமே தெரியாத ஒரு பைபிள் வச்சுட்டு கிறிஸ்துவ வந்து அவனை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் தமிழ் பேசினாலும் சரி, ஹிந்தி பேசினாலும் சரி, இங்கிலீஷ் பேசினாலும் சரி, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி அவனை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு அவன் எங்கிருந்து வரான், என்ன செய்யறான்னு தெரியாது. ஒரு முறை நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு தம்பி வந்துட்டாரு. என் ஒய்ஃப் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு காசெல்லாம் அந்த அம்மா வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணி கொடுத்து அவங்கள நாட்டில் ஏற்படுச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு விசுவாசத்தில் ஆழமான ஒரு தாய் தன்னுடைய தம்பி ஜெகதீஷ் மாமா இருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளவு அன்பானவர்கள். இந்த செயல்பாடுகள் எல்லாம் அம்மாவுக்கு நேர் ஆப்போசிட் அவரு. ஆனாலும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் குமுதா, மூர்த்தி, புருஷத்து, இவங்களும் அப்படிதான். மனை பூவுது எல்லாம் ஒரு குடும்பமா நேசிக்கிற அந்த பாங்கு அவருடைய டாக்டர் அம்மாவுக்கு அதே மாதிரி அவ்வளவு அன்பான அந்த குடும்பங்கள். இப்படி சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஒரு சாட்சியுள்ள அம்மா அவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. கண்டிப்பாக மனிதர்களை பார்ப்போம். நிறைய சொல்ல முடியும். காலத்தில் அறிவிக்கிறதை நான் சொல்ல முடிக்கிறேன். கட்டதாக ஆசிரியர் மாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்கிறோம். அடுத்ததாக இந்த குடும்ப ரத்த பந்தங்கள் அவர்கள் சாட்சி சொல்ல போறாங்க. அதற்கு முன்பாக ஏன்னா இவங்களுக்கும் எனக்கு உள்ள பந்தம் சொல்ல போனால் ரொம்ப வருஷம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயான ஒரு குடும்பம் எங்களுக்கும் அக்காவுக்கு இருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு அக்காவுக்கு போயிருந்தோம். கடைசியாக ஒரு நிகழ்ச்சி இவங்க வந்து இறுதியாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக நான் தான் இங்கே சுகம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வரணும்னு சொல்லி தான் கப்பல் பண்ணதுனால அவங்க வந்தாங்க. அந்த நேரம்
உள்ள பேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. பேக் எடுத்துட்டு வந்து நான் இந்த ஏரியாவில் கத்தங்கால் பகுதியில் ஊழியனாக நான் இருக்கேன், நீ அந்த பேக் எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட என்னை கனப்படுத்தி அவர்கள் அனுப்பினார். எதை சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த தாயாருடைய அந்த டக்கத்தில் நாம் சொல்றோம் இல்லைங்களா, கிறிஸ்துவை அவர் கிறிஸ்துவாகவே கிறிஸ்துவை போல வாழணுன்ற எல்லா முயற்சிகளையும் எடுத்து அவர் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அவர்களை குறித்ததான சாட்சி இப்பொழுது முதலாவது இந்த வீட்டினுடைய மூத்த மருமகன், அவர் மதுரை பகுதியில் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். திரு புஷ்பராஜ் அவர்கள், இவாஞ்சலிஸ்ட் புஷ்பராஜ் அவர்கள் வந்து இந்த சாட்சி கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ளாக திரையடைந்து சரீரத்தை அடக்கம் செய்யும்படியாக அடக்க நிகழ்ச்சியாக சுத்த வேதாந்தத்திலே நாம் பார்க்கக்கூடியாக தேவான் கொலை செய்யப்பட்ட பின்பு போஸ்ட்மார்ட்டத்திலே வாசிக்கிறோம். தெய்வ பக்தியுள்ள மனுஷன் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணிய ஆகவே தெய்வ பக்தியுள்ள மனுஷர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறோம். காரணம், தெய்வ பக்தி உள்ளவர்கள் தான் விசுவாசியினுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் கூறியிருக்கிறோம். கூறி வந்திருக்கிற எல்லோரையும் பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய திருச்சபையில் வந்திருக்கக்கூடிய மதுரை மற்றும் இடங்களில் வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அருமையான எங்களை தேடும்படியாக ஆற்றும்படியாக இருக்கிற எல்லோரையும் ஆண்டவருடைய நாமக்காக நன்றி சொல்கிறோம். என்னுடைய மாமா கிருஷ்ணசாமி அவர்கள் தான் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை ரசித்தார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய அத்தை அவர்களும் மற்றும் பிள்ளைகளும் ஆண்டவர்களாக வழிநடத்தப்பட்டு இன்றைய தினம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியம் சாக்கியம் அவர்கள் கொண்டிருக்கிறார். இந்து மார்க்கத்திலே எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்களோ அதே வைராக்கியம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார். என்னுடைய மாமனார் பெயர் கிருஷ்ணசாமி, என்னுடைய தகப்பனார் பெயர் கிருஷ்ணசாமி. ஆகவே இந்து மார்க்கத்தில் இருந்து உண்மையான தேவன் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டதன் நிமித்தமாக வைராக்கியம் கடைசி வரை எங்கள் வைராக்கியத்தில் உறுதியாக இருந்தார்கள். அப்படியாக அத்தையோரம் இருந்தார்கள். 5 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், 4 பேருக்கு திருமணமாகி எல்லோருடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டு. நான் வேதத்தில் வாசிக்கிறபடியாக 102வது சங்கீதத்தை கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நடைபெற்றிருக்கும் என்று சொன்னேன். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நடைபெற்று ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நாட்கள் முடிவு பெறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் சந்ததியை உமக்கு முன்பாக நடைபெற்று. ஆகவே ஒரு தலைமுறை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நடைமுறையை பார்க்கிற போது அடுத்த தலைமுறை பார்க்கிற பொழுது விசுவாசத்தை நழுவி போகிற சூழ்நிலை தான் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் முதல் தலைமுறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் இணைக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் கொள்கை பாராட்டுகிறார். காரணம் 92வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறபடியாக
நீதிமான் பழையை போல சிரித்து லீபனோனின் கேதுருவை போல வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செலுத்திருப்பார்கள். நாட்டப்பட்டவர்கள் சொன்னால் உறுதியாக விசுவாசத்திலே என்னுடைய மாமாவும் அத்தையும் உறுதியாக இருந்ததுனாலே பிள்ளைகளும் அந்த உறுதியை பற்றிக் கொண்டு அவருடைய பிள்ளைகளும் உறுதியை பற்றிக் கொண்டு இருக்கக்கூடியதாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த சங்கீதத்திலே முடிக்கும் போது சொல்லப்பட்ட அவர்கள் முதிர் வயதிலும் கழிந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவர்கள் இந்த ஆஸ்பத்திரியிலே சேர்க்கிறவரை திடகார்த்தமாகத்தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு குறித்த அந்த நாட்கள் உலகத்திலே வாழும்படியாக ஆண்டவர் அவர் குறித்த நாட்களிலே அதை ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள நேரம் வருகிற பொழுது அங்கே இந்த வியாதி நிமித்தமாக 2 வாரங்களுக்கு மேலால் ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டிருந்தும் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையை அவருடைய சமூகத்தை சேர்த்துக்கொள்ள சித்தமானார். ஆகவே அதுவரை அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், சரீரத்திலும் வெள்ளனோடு இருந்தார்கள். அநேக காரியங்கள் சொல்ல இருக்கிறது, ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருப்பதனால் இவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை பேரன் பேத்திகளை பார்த்து, பேத்தியினுடைய திருமணத்தை பார்த்து அவர்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம். இது அனைவருக்கு கிடைக்காது, அனைவருக்கு கிடைக்காது. 4வது தலைமுறையை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியம் எங்கள் அத்தையவர்களுக்கு கிடைக்கிறது. என்னுடைய மூத்த மகளுடைய திருமணம், அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்படியான பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஆகவே என்னுடைய மாமனாருக்கு கூட அதை கிடைக்கவில்லை. நான் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சொன்னால் அந்த சந்ததியாக சேவிக்கும்படியாக, அதை காணும்படியாக பெரிய பாக்கியம். ஆகவே குடும்பத்தாரும் ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய திருச்சபையிலே சாட்சிகளாகவும் சபைக்கு விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. அதை சந்ததியாரும் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று சொல்லி நம்புகிறோம். அதை வந்திருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆதரவுப்படும்படியாக அநேகர் பேச இருப்பதனால் நான் அதை முடித்துக் கொள்கிறேன். ஆகவே நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு எல்லோரும் அந்த கல்லறை தொடர்ந்து வரும்படியாக நான் கேட்கிறேன். சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற அந்த சகோதரி, நாம் அனைவருமே அவருடைய சாட்சியை பின்பற்றி வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக அவருடைய கடைசி மகன், தாயாருடைய கடைசி மகன் மணிகண்டன் வந்து சாட்சி பகருவார். நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனம், சங்கீதம் 84:4, உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை அம்மா வந்து எங்களோட இல்லை, நான் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் நாங்கள் ஒருவேளை தேவனுடைய அவர்களை நம்ம சந்திப்போம், அல்லது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒருவேளை கிறிஸ்துடைய சமூகத்தில் போயிட்டு அவர்களை சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக எங்களை வளர்த்திருக்கிறார்கள், விசுவாசத்திற்குள்ளாக. அம்மாவை குறித்து சொல்லணும் அப்படின்னா, கடவுளுக்கு அடுத்தபடியாக என்னை கம்ஃபோர்ட் பண்ண, தேற்றின ஒரு ஆள் அப்படின்னா என்னுடைய தாயார் தான். எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் முதல்ல ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நேராக அம்மாவுக்கு மட்டும்தான் கால் அடிப்பேன். அம்மா எடுத்தோடனே நான் கால் பண்ணேன்னா அம்மா கேட்குற 2 வார்த்தை தான். ஏண்டா காலையில் கால் பண்ணுவேன், ஆஃபீஸ் போகும்போது கால் பண்ணுவேன். ஏண்டா எடுத்தோடனே கேட்குறேன்டா சாப்பிட்டியா? கோயிலில் சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, கால் பண்ணல அப்படின்னா அவங்களா கால் பண்ணுவாங்க, ஏன்டா கால் பண்ணல?
ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அடுத்தது அவங்க கேட்குறது ஏதாவது கடையில் சாப்பிட்டியா, அதாவது என்னோட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல போனால் அதோட எதனால் அதை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு சொல்யூஷன், நீ இதை பண்ணு மாற்றி பண்ணு. ஒவ்வொரு ஆஃபீஸில் இருக்கிற அவ்வளோ ப்ரெஷர் மத்தியிலும் ஏதாவது ஒரு இஷ்யூனா முதல்ல அம்மா கால் பண்ண, அம்மா இது மாதிரி இருக்குது, எல்லோரும் எகென்ஸ்டாக இருக்காங்க, எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ எந்த ஒர்க் செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணு, கர்த்தர் கூட இருப்பான் எல்லாத்துலேயும். அநேகமாக இத்தனை வருஷ காலத்தில் சில காலத்தில் சுத்தம் உண்டு. இந்த 1998 2000 காலகட்டத்தில் எல்லாம் இந்த நான் படுத்துட்டு இருக்கும்போது என்னோட தலைமையில கையை வச்சுட்டு அவங்க அழுது ஜெபிச்சதை நான் என்னைக்கும் மறக்கலை. ஒருவேளை அவங்க அன்னைக்கு ஜெபிக்கலைன்னா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். ஆனால் அவங்க ஜெபிச்சு அந்த கண்ணீர் நான் அம்மா கோவப்பட்டாங்கன்னா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனால் அம்மாவோட கண்ணீருக்கு பயப்படுவேன். அம்மா அழுதாங்கன்னா ரொம்ப எனக்கு பயமாக. ஆனால் அந்த அளவுக்கு அழுது ஜெபிச்சு என்னை ஒரு கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு விசுவாசத்தில் இருக்கும்படியாக அவங்க வளர்த்திருக்காங்க. அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒருவேளை அம்மா இறந்துருக்காங்க, துக்கத்தில் இருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய சமூகத்தில் என் தாயாரை முகமுகமாய் காண்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கையில் இருப்போம். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவரை பற்றி தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கலாம். அடுத்தது அம்மாவுடைய பேர குழந்தைகள் ரொம்ப சொல்லுவாங்க. அது எப்போ இங்கே மைக் அம்மாவுடைய பேர குழந்தைகள் இப்போ சவுதியில் பட்டா எங்க இருக்காங்க? சவுதி சாட்சியால இருக்காங்க. அவங்க பேர குழந்தைங்க இப்போ அவங்க அங்கிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை இப்போ டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. மணிகண்டன் அவங்க குழந்தைகள். வீடியோ மெசேஜ் அனுப்பினா ஆடியோ மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். முதலாவது மகனுடைய யோசோட Every time when I ask her to make dosa, she always wished for my success. She's always there for me and always look possible. Rest in peace, party, project. என்னுடைய மகள் ஜூலியா ஜெசிந்தா. Rest in peace. Praise the Lord. Today I want to honor my Abba, who is one of the most loving and caring people in my life. She was my guide, my comfort, and someone who always made me feel safe and proud. Losing her has left a void in my heart, but I know her love will always stay with me. I will cherish the memories we shared and carry her in my heart forever. Rest in peace. அவருக்கு எக்ஸாம் நடந்தவங்களுக்கு வர முடியல, அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போனாங்க. நான் யாரையும் பேர் சொல்லி
அழைக்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து சாட்சி கூறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவை குறித்ததான சாட்சி. Praise the Lord. எங்கள் பாட்டியை சொல்ல போனால் பர்டிகுலர்லி என்னோட கசின்ஸ் ஷூஸ் ரொம்ப லவ்விங் அண்ட் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போதுனா அவங்க ஃப்ரண்ட் டோர் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டியா, எப்படி இருக்க, ரொம்ப லவ்விங்காக எப்பயுமே எவ்ரிடே வருவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஜான்வரியில் நான் வந்து இந்த ஒரு மாதம் வீட்டில் இருந்தப்போ கூட நல்லா தான் இருந்தாங்க. அப்போ கூட கிளம்பும்போது ட்ரெயின் ஏறும்போது ஒரு அப்புறமேட்டு பார்க்கலாம் பாட்டி இந்த வருஷம் 6 monthஸில் வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கூட தலையை மட்டும் தான் ஆடினாங்க, ஒன்றும் சொல்ல. மேபி ஷி நியூ. எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா 29 வருஷமாக இந்த வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது எப்பயுமே அவங்க இருப்பாங்க. என்னோட ஃபேவரட் டிஷ் இட்லி குழம்பு வைப்பாங்க. அதை வந்து உடனே ஆக்கி கொடுப்பாங்க. ஆனால் இந்த முதல் முறை இல்லை. பட் கடைசியில் அவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஊசி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக சஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் ஒரு வகையை பார்த்தா ஐ எம் ஹாப்பி தட் ஷி இஸ் நாட் சஃபரிங் எனிமோர். பேசுகிறோம். என்னோட நம்ம வந்து சொல்லுறாங்க. பாட்டிக்கு வந்து 3வது பேத்தி, என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர். பாட்டி பற்றி சொல்லணும்னா ஷி இஸ் வெரி கம்பேஷனேட் பர்சன். எப்போவுமே ரொம்ப எல்லாரும் மேலேயும் எல்லா கிராண்ட்சன்ஸ் கிராண்ட் டாட்டர்ஸ் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி பற்றி இது பண்ணணும்னா, யாருமே ஃபோன் பண்ணாருனாலும் எல்லாருக்குமே அவங்க ஃபோன் பண்ணி டெய்லி ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அவங்க பற்றி 3 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபேத். நான் வந்து அந்த தீமத்தேயோட கிராண்ட்மா யூனிஸ் அண்ட் அவங்க அம்மா யூனிஸ் அவங்களோட நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து யூத குடும்பத்துலேருந்து வந்து புத்தகம் ஏற்றுக்கொண்டு அவங்க தீமத்தேயை வந்து அவ்வளோ தான் வழிநடத்தினாங்க கால் சொல்லுவார். அது மாதிரி பாட்டியும் தாத்தாவும் வந்து ஒரு வைராகியமான ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க இங்கே எல்லாரையுமே வந்து வழிநடத்திருக்காங்க. தாத்தா முதல்ல ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாட்டி அப்புறம் அவங்களோட பிள்ளைங்க அண்ட் அவங்களால தான் நாங்கள் வந்து இந்த ஃபெய்த்தில் வந்து இவ்வளோ இருக்கோம். அண்ட் எப்போ ஃபோன் பண்ணாலுமே செகண்ட் திங் என்னென்னா, ஷி ஆல்வேஸ் என்கரேஜஸ் அஸ் டு பிப்ளிக்கல் வேர்ட்ஸ். எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணி அம்மாவோ இல்லை யாரோ என்ன பிரச்சனை, எந்த அவங்களோட பொண்ணு பசங்க யார் என்ன பிரச்சனைன்னு சொன்னாலுமே அவங்க வந்து சொல்கிறது வந்து நல்லா ப்ரே பண்ணுங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து பிப்ளிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து அவங்க ரொம்ப கைண்ட். யார் வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப உபசரிப்பு தன்மை வந்து ரொம்ப அவங்களுக்கு ஜாஸ்தி. நாங்கள் வந்து மொத்தம் 3 பேத்திங்க, சாரி 4 பேத்திங்க அண்ட் 4 பேருங்க. எல்லார் மேலேயுமே பாட்டி ரொம்ப ஈக்குவலாக பாசமாக இருந்தாங்க. அண்ட் நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, பாட்டி வந்து சின்ன வயசில் அடிக்கடி ஈரோடு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இயர்ஸ் வந்து வர முடியல எஜுகேஷன் ஒர்க்னால. அப்புறமா இந்த பாஸ்ட் 3 months நவம்பர், டிசம்பர், ஜான்வரி காடுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, ப்ரீ பிளான்டா எனக்கு தெரியல, he made me stay with பாட்டி.
நான் மிஸ் பண்ண அந்த நடுவில் மிஸ் பண்ண டேஸ்லாம் எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருந்தது. அவங்க கூட ஸ்டே பண்ணி அவங்க மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அந்த அம்மா வந்து சாப்பிட்டியா கேட்காட்டினா கூட அவங்க வந்து எழுந்திரிச்சோடனே அவங்க உடம்பு சரியில்லைனாலுமே குக் பண்ணி தந்துடுவாங்க. எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலுமே எல்லா கிராண்ட் சன்ஸ் அண்ட் கிராண்ட் டாட்டர்ஸ் மேலே அவ்வளோ கம்பேஷனேட்டாக இருப்பாங்க. எந்த பாட்டி கூட இல்லை அப்படின்னாலுமே ஷீ இஸ் ரெஸ்டிங் வித் காட். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். எங்கள் ஃபேமிலியோட ஆரோக்கியத்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். என்னை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் வந்து என்னை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து என் பேர் சாமி. சாரி, நான் டைம் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப நல்லா பேசுகிறவங்க தான். நான் ரொம்ப நல்லா பேசுவேன். சோஷியல் மீடியாவில் கூட நல்லாவே பேசுவேன். நான் இங்கே என்னால் பேசவே முடியல. எங்கள் பாட்டி வந்து என்னை வளர்த்தது என் பாட்டி தான். எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கு. எப்படின்னா பாட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஒரு ஊரில் இருந்தாங்க. நானும் விமானங்கள் மட்டும் தான் ஈரோட்டில் இருந்தோம். என்ன சாரி, எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. நான் பேசலாம் இருக்கேன். சரி, எங்கள் பாட்டிக்கு வந்து அவருக்கு இயேசுமன் ரொம்ப நம்பிக்கை. அவங்க பாட்டிக்கு பாட்டிக்கு அவங்க பேரங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பேரன் எல்லாமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து என்னை பற்றி நான் சொல்கிறேன். பேரங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பேச ஆசைப்பட்றேன். நானும் என் தம்பியும் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். பாட்டியோட வளர்ந்தது. பாட்டியோட நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து யாருக்குமே சான்ஸ் கிடைக்கல. நிறைய பிரச்சனை வரும், சண்டை வரும் ஃபேமிலிக்குள்ளே. ஆனால் எங்கள் பாட்டி வந்து இந்த சர்ச்சில் கூட நிறைய மெமரிஸ் இருக்குது. சொல்கிறதுலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் ஒரு சீக்கிரமாக ஷார்ட் முடிச்சுட்டு 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்குறேன். ரொம்ப டைம் எடுத்தாலும் மனுஷங்க. என்னை வந்து நான் வந்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதுனா என்னை படிக்க வச்சது பாட்டி தான். ஸ்கூல் படிப்புலேருந்து காலேஜ் படிப்புலேருந்து இப்போ நான் போய் ஸ்காட்லாண்டில் படிக்கிறேன். மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கும் போது ஸ்காட்லாண்டில் இருக்கப்ப நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து எப்படின்னா ரொம்ப பெரிய படிக்கிற ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறோமோ இல்லை வந்து நான் தான் காலேஜ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்காக பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ படிக்கணும்டா படிக்கணும்டான்னு. எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க எங்கள் பாட்டி. எல்லாமே படிக்கணும். எங்கள் அம்மானால படிக்க முடியல. ஆனால் எங்கள் அம்மா தான் வந்து பெருசாக படிப்பில்லை வீட்டில். ஆனால் எங்கள் 2 பேர்த்தையும் இப்போ நாங்கள் 2 பேருமே ஸ்காட்லாண்டில் இருக்கோம். தம்பியும் ஸ்காட்லாண்டில் இருக்கான்.
ஸ்காட்லாண்டுக்கு பெருமையாக நான் சொல்லலை. ஆனால் வந்து இப்போ நாங்கள் எங்கேயோ இருந்தோம் சொல்ல போனால். நான் வந்து 12ஆவதுல கூட கம்மி மார்க் தான், ரொம்ப கம்மி மார்க் தான். 723 மார்க் தான் நான் வாங்கியிருந்தேன். 723 மார்க் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஆனால் வந்து காலேஜ் சீட் கிடச்சிது, ஃபிசியோதெரப்பி சீட் கிடச்சிது. நான் மெடிக்கல் தான் படித்தேன். நான் வந்து ஃபிசியோதெரப்பி படித்தேன், பேச்சுலர்ஸு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து என்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி, படிக்கிற விஷயத்துலையும் சரி, என்னை வந்து கிறிஸ்டியன் வாழ்க்கையில் நடத்துறதுலையும் சரி, இங்கே இருக்க பிபிஎஸ் மெமரிஸ்லாம் எனக்கு அவ்வளோ இருக்குது. எனக்கு இங்கே ஒவ்வொரு தடவை ஞாயிற்றுக்கிழமை பாட்டியோட நான் போவேன். பாட்டி இதுவரையும் நான் வந்து கோவப்பட்டே நான் பார்த்ததில்லை. என்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டையுமே நான் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவங்க வந்து ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் அவங்க ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நான் வந்து இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓகே, எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் எனக்கு. அதே மாதிரி சொல்கிறேன், மனிதத்துவத்தில் சொல்கிறேன். நான் ஹியூமனிட்டி, ஒரு மனிதத்துவமாக எப்படின்னா, எங்கள் பாட்டி வீட்டில் வரவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பக்கத்து வீட்டில் முடியாமல் இருக்கவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே, பேர் சொல்லி நான் விரும்பலை, எல்லாத்துக்கும் சரி. நிறைய பேர் சைக்காட்ரிக்கிட்ட அஃபெக்டாக இருப்பாங்க. எங்கள் பாட்டி அப்படி பார்த்துப்பாங்க. நான் ஒரு விஷயத்தில் எனக்கே வந்து என்ன பட்டி ஏன் பட்டி பண்ணிகிட்டு இருக்க, போதும் பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ புரியுது, பாட்டி வந்து எவ்வளோ பேர்த்த சம்பாதிச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. நான் என்ன நினச்சேன்னா, பாட்டியை வந்து பார்ப்போம், இங்கே பார்ப்பேன்னு தான் நினச்சேன். பாட்டி பார்க்க போனேன் என்னால். ஆனால் நானும் தம்பி ரொம்ப பெருமைப்படுவோம். பாட்டியோடு வளர்ந்தது, பாட்டியோடு இருந்தது. ரொம்ப நன்றி பாட்டி, வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க தம்பி சைடு சரி, பாட்டி வந்து கிறிஸ்தவத்தில் இருந்த ஹியூமனிட்டிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. மனிதத்துவம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. பாட்டி கூட நான் வந்து 2 வருஷம் இருந்தேன். என்னோட தம்பியும் பாட்டி கூட 2 வருஷம் வளர்த்தோம். அப்போ எங்கள் மம்மி வந்து ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க. ஸோ நான் எங்கள் அப்பா எங்கள் தம்பி வந்து பாட்டி கூட வளர்த்தோம். அப்போ பாட்டி அவங்க வந்து ரொம்ப மம்மி மாதிரி, மம்மி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். அப்போ தான் மம்மி கூட வந்து ரொம்ப செப்பரேஷனாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மம்மி கூட எப்பவுமே இருந்தனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் பாட்டி வந்து எங்கள் கூட ரொம்ப மம்மி மாதிரி பார்த்துட்டு எப்பவுமே கம்ஃபர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்க சாப்பாடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து எப்பவுமே அவங்க பண்ண ஒரு சட்னி ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எனக்கு எப்பவுமே எனக்கு வேணும் போதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு எக்ஸாம்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன். நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். அப்போ வந்து நான் சொல்ல பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என் கூட உட்காருங்கன்னு கேட்பேன். அந்த நைட் ஃபுல்லாக தூங்காது கூட என் கூட உட்காந்து நான் படிக்கும்போது என் கூட உட்காந்து. அப்புறம் நாங்கள் ஸ்காட்லாந்து போன பிறகு கூட எவ்ரிடே மம்மி காலையில் பேசுவாங்க. அவங்க கூட அவங்க எப்பவுமே இப்படி கேட்பாங்க, எப்படி இருக்க, எப்படி பண்ணுவேன். நான் இப்போ கூட ரீசெண்டாக எக்ஸாம் முடித்தேன். பாட்டி எனக்கு ரொம்ப ஜாயின் பண்ணாங்க, ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் லாஸ்ட்டாக பாட்டி பார்த்தது வந்து 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். எப்பவுமே விசிட் பண்ணும்போது எனக்கு ஹாலிடேஸ் ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்போ பாட்டி இப்போ எப்பவுமே கூட்டிகிட்டு போவாங்க, என் கூட வாங்க, எங்கேயாவது போய் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எப்பவுமே வருவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அட்டென்ஷன் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப போய் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். நான் பாட்டிக்கு சொன்னேன், நான் மேல வரேன் பாட்டி, அப்போ நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வா போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த பிளான் பண்ண முடியல. பட் பாட்டி எல்லாம் ரொம்ப சிக்காக இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கஷ்டத்தில் இல்லைன்னு அது ஒரு ரிலீஃபாக இருக்குது. பட் we're all going to very miss Paati, especially Mummy. But we're sure that she's with God. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக. அம்மா பற்றி நிறைய பேர் சொன்னாங்க.
அம்மாவை பற்றி நல்லா தெரிஞ்சது ஐயாக்கு மட்டும்தான். அம்மா எவ்வளோ அன்பாக நமக்கு எனக்கு அம்மா ஐயாக்கு தெரியும் தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும், ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அம்மா மாதிரியா அன்பாக எல்லாத்தையும் அன்பை கேட்கறது பார்த்து காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அம்மாவை பற்றி எல்லாருக்கும் தெரியாது. நிறைய பேர் பேசுவாங்க, வந்து பார்ப்பாங்க. பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட ரொம்ப நிறைய அன்பாக இருப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் அன்பாக இருந்தாலும் அம்மா எவ்வளோ அன்பானவங்க, அம்மாவோட மனசு என்ன தெரிஞ்சது ஐயாவுக்கு மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் அம்மா பற்றி நல்லா தெரியும். நாங்கள் வந்து பிரதரன் சபையில் இப்போ இருந்தாலும் ஆரம்பத்தில் நாங்கள் வளர்ந்தது வந்து நசரேன் சபை தான். இந்த சபைக்கு நல்லா வாங்கினது நானும் எங்கள் அப்பாவும் தான் போய் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த சபையில் வந்து அப்பா அகில இந்தியா அட்வைசரி போர்டு மெம்பராக இருந்தார். அவ்வளோ பெரிய அதே மாதிரி இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களாம் அந்த காலத்தில் வந்து காணிக்கை தான் கொடுப்பாங்க, சம்பளம் கிடையாது. எங்கள் அப்பா தான் வெள்ளைக்காரங்க, இது வெள்ளைக்காரங்களுடைய சபை. வெள்ளைக்காரங்களோட சண்டை போட்டு எங்கள் அப்பா தான் வந்து இந்த சேலரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போராடினார். ஆனால் எங்கள் அம்மா பற்றி யாருக்குமே தெரியாது. அம்மா பற்றி தெரியறதுக்கு நம்ம மத்தியில் ஒரு சகோதரி வந்திருக்காங்க, சிஸ்டர் நிர்மலா அப்படின்னு சொல்லி எங்களோட ஊழியம் பண்ணுவீங்க. ஆண்ட்ரூஸ் ஐயா அவருடைய அக்கா வந்திருக்காங்க. அவர்களுக்கு தெரியும். நான் கேட்குற ஐயாட்ட கேட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாங்க அம்மாவோட ஊழியங்களை பற்றி. நிறைய பேருக்கு அம்மா ஒரு விசுவாசி தான் தெரியும், ஆனால் அம்மா உண்மையாலுமே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரா 40 கிராமங்களில் அக்கா இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக போய் ஆண்டவரை பற்றி ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஒரு ஊழியக்காராக எங்கள் அம்மா இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல அக்காவுக்கு தெரியும், நிர்மலா அக்காவுக்கு தெரியும். நிறைய இடத்துல போங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலாமான்னு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு கர்த்தருடைய ஊழியராக எங்கள் அம்மா இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளியில். அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் அம்மாவுடைய ஒரு என்ன இதுக்கு வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் போகிறப்ப பயமாக இருக்கும். எதிரில் உட்காந்துருக்கிறவங்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. படைத்தவரை வணங்கு, நீயே சிலை செஞ்சு அந்த சிலையை வணங்காத, படைப்புகளை வணங்காது. இப்போ கூட எங்கள் பெரியப்பாவோட வீட்டில் ஒரு சொந்தக்கார வீட்டில் கூட அப்படி தான் சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்கிறதில்ல. அவருக்கு வந்து அம்மாவுக்கு வந்து தாகம் குறைஞ்சதே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கெட்ட அனுபவம், எங்களுக்கு ஒரு கெட்ட அனுபவம் இருக்குது. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவரை விட்டே பின்வாங்கி போயிடலான்னு அம்மா முடிவு பண்ணாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது இந்து சமயத்துலேருந்து வந்திருக்கோம், பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு முறை அம்மாவுக்கு வந்து வானத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு அம்மாவுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. தேவன் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு ஒரு சத்தம் கிடைச்சு. அந்த சத்தத்துக்கு பிறகுதான் அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு சக்தி கிடைச்சிது. ஒரு உற்சாகமாக ஆண்டவருக்கு இந்த கடைசி வரைக்கும், போன வாரம் வரைக்கும், போன மாதம் வரைக்கும் அம்மா போராடி இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அம்மாவுடைய அந்த வானத்திலிருந்து பிறந்த ஒரு சத்தம். அது அம்மாவோட ஆத்மாவை காப்பாற்றுச்சு, எங்களை காப்பாற்றுச்சு. நாங்கள் இன்னைக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது. சமீபமாக நான் அம்மாவை பற்றி சொன்னால், கடைசி நாளில் நான் மட்டும்தான் அம்மா கூட இருந்தேன். எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்காங்க. நானும் பானு தான் பக்கத்தில் இருக்கோம். பானு வந்து எப்பயுமே அம்மாவுக்கு வந்து தன்னுடைய எந்த பொருள் செஞ்சாலும் கடைசி காலத்தில் அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாக இருந்தா. அதுக்காக நான் பானுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி மங்கையக்கா வந்து டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. இப்படி எல்லாரும் அவரோட பிள்ளைகள் வந்து அம்மாவோட இருந்தாங்க. எனக்கு அம்மா எந்த வகையில் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். எனக்கு ஒரு பயப்படக்கூடிய ஒரு காரியம் நடந்துச்சு. அதனால வேதனைப்பட்டு நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற அளவுக்கு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் நான் ஒன்று செய்வேன், ஜெபம் பண்ண மறக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் காலையில் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல பவுல் சொல்லுவார், நான் இப்பொழுது எருசலேமுக்கு போகிறேன், அங்கே நடக்கும் காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனால் அவர் பயப்படாமல் சொல்லுவார் எந்த ஒரு காரியம். ஆனால் நான் பயந்து தான் சொல்லுவேன். எனக்கும் பவுலுக்கும் சம்மந்தம் இல்லை, பவுல் அளவுக்கு நான் பெரிய கிடையாது. ஆனால் நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். 3 மாதமா 4 மாதமா இதை தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். வெளியே போகிறப்ப பயந்துட்டு தான் போவேன் வருவேன். ஆனால் அம்மாவுக்கு சிக்கான உடனே நான் வந்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து இன்னொரு எங்கள் ரம்யாக்கா வந்திருக்காங்க. ரம்யாக்காவுக்கு வந்து சங்கீதம் 121 தான் எப்பயுமே எங்கள் அம்மா அவங்களை போய் பார்க்குறப்ப யார் போய் முக்கியமான இங்கே பார்த்தாலும் அக்கா சொல்கிற ஒரே ஒரு ஜெபம் வந்து எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரம் அந்த சங்கீதம் 121 சங்கீதம் தான் அக்கா சொல்லுவாங்க. அது என் மனசில் வந்துச்சு. சரி, அம்மா வேறு யாரும் கிடையாது. அக்காவுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்பக்கூடிய அளவுக்கு, ஒரு அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு உறவினர்களில் வந்து ரம்யாக்காவை விட எங்களுக்கு யாருமே கிடையாது. அம்மாவுக்கும் கூட கிடையாது. எதுனாலும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அக்காவோட அம்மா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. கர்த்தருக்குள்ளேயும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உறவாக இருப்பாங்க. அப்போ அந்த சங்கீதம் தான் எனக்கு பிடிச்சது. இந்த சங்கீதத்தை வச்சு ஆண்டவருக்கு போராடலாம். எனக்கு வந்து அப்போஸ்தலர் 20 அப்போஸ்தலர் பவுலுடைய காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணேன். அம்மாவுக்கு
வேறு வழி கிடையாது, எந்த ஒரு உதவியும் கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எடுக்கிறேன், வானத்தில் பூமியை படைத்த கட்டத்தில் ஒன்றா ஒத்தாசை வரும், அம்மாவை உயிரோட எழுப்புங்க ஆண்டவரே, அம்மாவுக்கு உதவி செய்யுங்க, காய்ச்சலாக இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் பட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லி ஜோம் பண்ணேன். ஆனால் பாருங்க, நம்ம வந்து ஒரு வசனம் இருக்குது, நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் வந்து தகப்பன்மார்கள், இந்த உலகத்தினுடைய தகப்பன்மார்கள் வந்து கொஞ்ச காலம் தான் சிரிச்சிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு தகப்பன் தாய் இறந்துட்டா நம்ம அனாதைகள் ஆகுறதில்லை, நம்மளுக்கு நிறைய சிரிச்சிக்கிறதுக்கு ஒரு பிதா இருக்காங்க, நம்முடைய ஆண்டவராக கருத்து இருக்காங்க. அதனால எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அப்பா இல்லையா, அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்றப்ப நான் சொல்லுவேன்னா, கொஞ்ச காலம் சிரிச்சிருக்காங்க, அவங்க எனக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு பிதாவே ஆண்டவரே தேவனே எனக்கு அப்பாவா அம்மாவா இருக்காரு, அதனால நான் அனாதை கிடையாது, எனக்கு வந்து யார் இல்லை அப்படின்னு சொல்லி கிடையாது அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சியோன் அந்த எருசலேம் அந்த பழைய மலையின் இடத்துல வரல, சியோன் இடத்துல வந்திருக்கிறீங்க, 1000 தேவதூதர்கள் இடத்துல, பரிசுத்தவான்கள் இடத்துல, அந்த சபை இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் தான் எனக்கு பெரிய ஆறுதல். அப்போ அப்படி பார்க்குறப்ப அம்மா வந்து எனக்கு சரீர பிரகாரமா தாயா அப்படிங்கிறத விட சபையில கர்த்தருடைய பிள்ளையா அவர் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரி, ஒரு அம்மா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அம்மா. மணி அம்மா வந்து எனக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அம்மா. அதனால அந்த அம்மா வந்து எனக்காக ஆண்டவர் நான் ஜெபிச்சேன், இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு பயமா இருக்கு. கடைசியில் அம்மாவுக்கு வந்து அந்த பவுலுடைய வசனத்துல தீர்க்க தரிசனம் மாதிரி இது நடந்துச்சு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பவுலை பத்தி சொல்லுவாங்க, நீங்க எருசலேமுக்கு போறீங்க, அவங்க கையெல்லாம் கட்டுவாங்க. அது நினைச்சா அது எனக்கு தான் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப மங்கையக்கா தான் கூட இருந்தாங்க, மங்கையக்காவுக்கு தெரியும். ஐசியூல அம்மா அந்த டியூப் எல்லாம் புடுங்கி போடுறப்ப டாக்டர் அவரோட கையை கட்டிட்டாங்க, அம்மாவோட கையை கட்டிட்டாங்க. அப்ப பாருங்க, அம்மாவோட ஆசை என் மேல ஒரு மகனாகவோ அல்லது கர்த்தருடைய பிள்ளையாவோ என் மேல அன்பு. எனக்கு ஒருவேளை எதிர்காலத்திலேயோ நடக்கக்கூடியதோ அல்லது நடந்திருக்க வேண்டியதோ கணக்கு அவங்க ஏத்துட்டு அந்த வசனத்தை விட பெரிய ஆறுதல் இல்லை, கர்த்தரை விட பெரிய ஆறுதல் இல்லை. அந்த சங்கீதம் 121 அவங்களுக்கு நான் கொடுத்தேன், ஜோம் பண்ணேன். அந்த 121 சங்கீதத்தை எனக்கு கொடுத்துட்டு இந்த அப்போஸ்தலர் 20 பவுலுடைய அந்த காரியத்தை அம்மா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு தகுதியான மூப்பருடைய சபையுடைய ஐயா சாட்சியா இருக்காரு, ஒரு மூப்பருடைய மனைவி அம்மா. அதே போல கத்திரிக்காய் ஊழியம் பண்ணாங்க. நான் ரொம்ப ஆசைப்படுறேன், உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அம்மா எப்படி ஊழியம் பண்ணாங்க அப்படின்னா, நிர்மலாக்கா வந்திருக்காங்க, எங்க ஆண்டு செய்யா, அவங்க தான் எங்களுடைய முதல் ஊழியக்காரு. வேப்பனப்பள்ளியில் நாங்கள் இருக்கிறப்ப எஃப்எம்பி நாங்கள் வந்து சாதாரணமாக கிராமத்தில் மட்டும் ஊழியம் பண்ணுறாங்கல்ல, எஃப்எம்பிபியோட சேர்ந்து பல கிராமங்கள், பல டேம் ஒரு இடத்துல என்னைய எங்கள் தம்பியெல்லாம் முடிச்சு அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வைக்கிறப்ப ஆர்டர் பண்ணிட்டாங்க பொம்முடியில் இல்லை கிருஷ்ணகிரியில் ஒரு டேமில். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லாரும் பயந்து போய் உட்காந்துட்டாங்க, வரக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ்காரங்க மிரட்டி உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் பயப்படவே இல்லைடா, நான் போய் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்தேன், ஆண்டவர் பற்றி கொடுத்தேன், நான் கொஞ்சம் கூட பயப்படுதேன்னு சொன்னாங்க. அதனால் அம்மா ஒரு ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரா மறுத்திருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளையா மறுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் எனக்காக ஆண்டவர் மறைச்சிருக்காரு. அதே போல் சகோதரர்களுக்காக நம்ம ஜீவன் கொடுக்க கடன்பட்டிருக்கிறோம். அதனால் ஒரு பெற்ற தாயாக இருந்தாலும் என்ன என்னுடைய கவலையை அவங்க ஏற்றுக்கிட்டு எனக்காக அவங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் பயன்படுவதாக நிர்மலா அக்காவை வந்து நீங்கள் பேசுறதுக்கு அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவனுடைய நாமம் பயன்படுவதாக. அம்மா வந்து சாட்சி சொல்வதற்காக ஒரே ஒரு சார் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 2வது ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம், ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம், அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம், அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம், சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். இந்த சாட்சிக்கு பிறகு இன்னும் 2 சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பேரன் இருக்காரு இமானுவேல், அடுத்தது ரவீன், அவருடைய 2வது மருமகன் இருக்காங்க. அக்கா வந்து நீங்க
சுருக்கமாக சொல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு எஃப்எம்பியினுடைய மிஷினரி. நாங்கள் 1985ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் நாங்கள் மிஷினரி ஊழியத்துக்காக போயிருந்தோம். அங்கே யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு ஆட்கள் கிடையாது. அந்த சூழ்நிலையில் இந்த கிருஷ்ணசாமி ஐயா வீட்டாராங்க குடும்பமாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அவங்கள சந்தித்து பேசினதுக்கு பிறகு அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு என்னென்னா எந்த ஊருக்கு ஐயா சொந்த ஊருன்னு கேட்டாங்க. நாங்கள் ஈரோடு தான் அப்படின்னு. அப்போ நீங்களே ஈரோடு நாங்களே ஈரோடு, நம்ம சேர்ந்து நம்ம ஊழியம் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பானு, பூபதி, மணிகண்டன் 3 பேரும் சின்ன பிள்ளைகள். மங்கா சசியை நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்போ சிஎம்சியில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அதிக உற்சாகமாக சாயந்தர நேரம் எங்களை அந்த நாங்கள் வந்து குடி வந்துப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் மகன் எனக்கு அப்போ சின்ன குழந்தை, 1.5 வயசு பையன். அக்கா அந்த குழந்தைய எடுத்துப்பாங்க. அவங்க பிள்ளைகளை 3 பேர்த்தையுமே பானு, பூபதி, மணிகண்டன் 3 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு என் மகனை அக்கா தூக்கிப்பாங்க. இந்த மிஷினரி ஊழியத்துக்கு அக்கா எங்களுக்கு அதிக உதவியாக இருந்தாங்க. நேற்றுக்கு கேட்ட உடனே எனக்கு அதிக வேதனையாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், பரலோக ராஜ்யத்தில் அக்காவை பார்ப்போம் என்கிற நம்பிக்கை, அக்காவுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அளவு கடந்த விசுவாசம். ஒன்னே ஒன்று என்கிட்ட அதிகமாக கேட்பாங்க, அக்கா என்னுடைய தம்பிக்காக, தம்பியினுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களும் பரலோக ராஜ்யம் பண்ணணும்னு சொல்லி அதிகமாக சொன்னாங்க. இப்போ அவங்க ஏற்றுக்கொண்டாங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய 5 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த 5 பிள்ளைகளோட கூட என்னுடைய தம்பி குடும்பத்திற்காக, அவங்க தம்பி மகாங்க கூட இருந்தாங்க அங்கே. அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அக்காவும் நானும் புதன்கிழமை ஆனால் எவரையுமே புதன்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த புதன்கிழமை ஜெபத்தில் அக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க தம்பி குடும்பத்திற்காக, அவங்க உறவினர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ அக்காவுக்கு இருந்த விசுவாசம், அவர் இந்த வைராக்கியத்தில் எவ்வளவு இருந்தாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மிஷினரி ஊழியத்தை போல அவங்க மிஷினரி படிக்க எங்களுக்கு அதிக உதவியாக இருந்தாங்க. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிக்கும் தன்மை அக்கா கிட்ட அதிகம் உண்டு. ஐயா சொன்னாங்க, ஒரு டீ கொடுக்கார அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் எந்த ஊழியக்காக போனாலும் அவங்களை மதித்து உட்கார வைத்து உபசரிக்கக்கூடிய தன்மையுடைய அக்காவை. அன்னைக்கு இன்றைக்கு நம்ம தேவனுடைய நம்ம மரணத்துக்கு நமக்கு வரும்படுது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் மணியக்காவை பார்ப்போம் வைக்கிற பெரிய நம்பிக்கையோடு கூட நம்ம இடத்துல கடந்து செல்வோம். அக்கா எப்படி ஒரு ஊழியத்திற்கு உதவியாக இருந்தாங்களோ, அந்த பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினார்களோ, நம்மவும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் விட்டு போயிருக்கிற 5 பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக, அவங்க தம்பி குடும்பத்திற்காக ஜெபிப்போம். ஆசீர்வதிப்பாராக. சகோதரி சாட்சிக்காக கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இமானுவேல் வந்து அவருடைய பேரன் எல்லாத்துக்கும் வணக்கம். பாட்டியை பற்றி எனக்கு ஒரே ஒரு லைன் தான் சொல்வேன். அவங்களை பற்றி சொல்லணும். பாட்டி வந்து ஒரு எக்கனாமிக்ஸ், ஒரு பொருளாதார நிபுணர். பாட்டி வந்து உண்மையாக சொல்ல போனால் தாத்தா மட்டும் பாட்டிக்கிட்ட சரி நீ செலவு பண்ணிட்டு இருந்தா நீ வச்சு இதெல்லாம் வாங்கிக்கணும் கையில் காசு கொடுத்துருந்தாருனோம். அந்த மொத்த சாஸ்தி நகருமே எங்கள் சொந்தமாக தான் இருந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் போய் தேடி தேடி இந்த நேரத்தில் இவ்வளோ இருக்கும், அது இவ்வளோ, இந்த வீடு இதோ ஒவ்வொன்றா நோயில் வச்சுருப்பாங்க. அப்புறம் பாட்டி குடும்பத்தை எவ்வளோ நேசித்தாங்க அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அவங்களுக்கு எல்லாத்தையும் விட
தம்பி மேலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது தாத்தா வருவார் வீட்டுக்கு, வந்தாருனாலே போனே என்ன வந்து உடனே பையன் காலம் மட்டன் எடுத்துட்டு வந்து நேரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. மட்டன் போய் நேரமாக போய் எடுத்துகிட்டு வந்து அது தாத்தாக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சின்ன வெங்காயம் தான் உரிக்கணும்னு சொல்லி உரிக்க வச்சு அப்படியே செய்வாங்க. அந்த மாதிரி அடிச்சிக்கவே முடியாது. நான் எப்படி கேட்போம் வீட்டில் இருந்தா, பட்டி தாத்தாக்கு செய்கிற மாதிரி எப்பயுமே மட்டன் குழம்பு செய்யணும் பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ அவங்க தம்பி மேலே அவ்வளோ பாசம், அவங்க பசங்க மேலே கூட அவ்வளோ பாசம் இருக்காங்க. அவங்க தம்பி மேலே அவ்வளோ பாசம், அவங்க பசங்க மேலே பசங்க ரொம்ப நேசிச்சாங்க. சசி பெரியம்மா, மங்க பெரியம்மா, அம்மாலாம் எப்பயுமே வீட்டில் இருப்பாங்க. டெய்லியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியே. சரி வாங்க இங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு ஒரு தெரு விட மாட்டாங்க. சுற்றி நடந்து போயிட்டு இங்கே வந்து நான் மணத்தக்கடிக்கு பார்த்தேன், இங்கே வந்து நான் மணத்தக்க கீழே பார்த்துட்டு ஒவ்வொன்றா பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து இவங்க 3 பேர் உட்காந்து லிங்கிற மாதிரி மெடிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் அவங்க பையன் அந்த மணிக்கிட்ட மாமா மேலே அன்றைக்கி ஒரு நாளைக்கு தாத்தாவோட வேஷ்டி இருந்துச்சு, பட்டு வேஷ்டி. நான் வந்துட்டு அதை எடுத்துட்டு பட்டி இதை நான் எடுத்துக்கிறேன் பட்டி, இதை வந்து நான் என் காலேஜ் கல்ச்சருக்கு போட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கு உடனே வந்து பிடிங்கிட்டாங்க டக்குன்னு. தாத்தாவோடது நான் வந்து மணிக்கட்டனோட இருக்காது, நான் அவனுக்கு தான் வச்சுருக்கேன், அவன் வந்து கேட்பான், அவன் நான் கொடுப்பேன், அவன் தான் இதை கட்டணும் அப்படி அப்படின்னு. அந்த ஒரு வேஷ்டி அவ்வளோ இது பயமால. இந்த பூபதி மாமா இருக்காங்க பாருங்க, இவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா மாமா வந்து வீட்டில் தனியாக இருந்துருவாங்க, சாப்பிட மாட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கே போனாலும் சரி மிஞ்சிட்டு போனால் ஒரு நாள் அதிக நாள் இருந்து அங்கே தம்பி வீட்டில் மட்டும்தான், மற்றபடி வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உடனே பூபதியை பார்க்கணும் அப்படி இருந்துருவாங்க. அப்புறம் பேர பசங்களை பற்றி நீங்கள் யாராவது வீட்டுக்கு வந்து எங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து நம்ம உங்கள் பேர பசங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் லிஸ்ட் எடுத்துருவாங்க, ஒரே ஒவ்வொன்றா பேசுவாங்க. ஃபஸ்ட்டு இதை என்னோட மூத்த பேதி வந்து சிங்கப்பூரில் இருக்கா, அவங்க வந்து பல் டாக்டர் பட்டி 10th சொல்லி பட்டி அப்படி பல் டாக்டர் அப்படிங்குவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட 2வது பேச்சு வந்து ஆர்கிடெக்டர், அவள் வந்து ப்ரொஃபஸராக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒவ்வொன்றா ஒரு பாபன் வந்து சொல்லுவோம். என்னோட பேரை வந்து டாக்டர் இருக்கு, அவன் டாக்டராக இருக்கான். அப்புறம் என்னோட பேத்தி கரிஷ்மா, அவன் வந்து நர்சிங் முடிச்சு திரும்ப டாக்டர் பண்ணுறான். அப்போ நல்லா படிப்பாங்க, படிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா இது என் பேர் இவன் வந்து பாலனோட முதல் பேர், அவன் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கடைசியில் சொல்லுவது இவங்க எல்லாம் மெடிக்கல் ஃபீல்டாகவே எடுத்துட்டாங்க, ஒரு பொண்ணு மட்டும் அவங்க சிவில் போயிடுச்சு, அதனால் இவன் வந்து இது கூட்ட எக்கனாமிக்ஸ் படிக்க விட்டோம், ஆர்ட்ஸ் படிக்க விட்டோம் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்துட்டு இது ஜோஷ் சொல்லணும், ஜோஷ் வந்து சூப்பர் கீபோர்ட் போடுவான். அதை பார்த்துட்டு டெய்லியும் வீடியோ எடுத்துப்பாங்க. மாமா அனுப்பிச்சு விடுற, மாமா கால் பண்ண போயிட்டு கால் பண்ண மாட்டாங்க, மாமா வந்து ஏதாவது பிஸியாக இருந்தாங்கன்னா எடுக்காம உட்காந்து ஐயோவில் அந்த அவன் வீடியோவை எடுத்து பார்த்துட்டு இவங்க வந்து காட்டுவாங்க, இங்கே பார்த்தியா இங்கே போய் என்ன பாரு இங்கே பாரு அப்படின்ட்டு அவங்க மியூசிக் போட்டுருப்பான். அப்படியே பார்த்து ரொம்ப ரசிக்கும். அவங்க பேத்தி இது ஜெஸ்ஸி இது ரொம்ப அறிவாளி, அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு தெரியுமா, வாங்கினா மார்க் வாங்கணும் போதும், இது ஜெஸ்ஸி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான், ஜெஸ்ஸி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து படிச்சுட்டு அது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி. இது என்ன பண்ணிச்சு, அன்றைக்கி ஒரு நாளைக்கு பூரி மாமா வந்து அவங்க அப்பாவை பற்றி எதாவது வந்து ஐஸ்கார தாத்தான்னு சொல்லுவாங்க, அவரை பற்றி சும்மா கிண்டல் பண்ணி வம்பிட்டுருந்தாங்க. அவ்வளோ பெரிய வழக்க, இதை விட பெருசு மையன மாமா ஆகிட்டு இருக்கோம். அதை அப்படியே தூக்கிட்டு குச்சி மாதிரி எடுத்துட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு வந்துச்சு. நான் வந்து பின்னாடி வந்தேன், அதை எவ்வளோ மூஞ்சில் இடிச்சிச்சு, ரைட்டா வழக்கே தூக்கி விளாட்ற வயசாக கிளவி உனக்கு அப்படின்னு. அது திருப்பி யாரை பார்க்குற கிளவின்னு சொன்னேன், இந்த உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிச்சு. ஜாலியாக பேசுவோம். இது சிரிக்கும் இந்த பாட்டி. இது சிரிக்கிறப்ப இந்த வயிறில் ஏதோ இந்த கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் ஆடுறப்ப அப்படி தூக்கி ஆடுற மாதிரி இது மட்டும் அவரோட வயிறு மட்டும் மேலே போயிட்டு வரும்.
ரொம்ப சிசுவல். அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் செஞ்சுருப்பேன். எங்கள் அம்மா வயிறும் அப்படிதான், அவரோட மேலே போயிட்டு ரொம்ப ஜாலி டைப்பு. அது எங்கள் பாட்டி சொல்லுவோம். அது இறந்தா எங்கள் தங்கம்மா படி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் இறந்தாங்க. எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து கண்ணை போட்டாங்க, அவ்வளோ போயிட்டாங்க, வழி இல்லாமல் இருந்துட்டாங்க. அது பாட்டியாகவும் சொல்லுவாங்க. நான் கேட்பேன், இதை பற்றி நீ எப்படி படி சாப்பிட நினைக்கிற அப்படின்னு கேட்பேன். அது எங்கள் பாட்டி சொல்லுவோம், தங்கம் படிப்பா நீ சாப்பிடா, கண்ணை மூடினே அவ்வளோதான், போயிச்சா நிம்மதியாக போய் ஏஸ்பாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். அது நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக படி, முதல்ல கண்ணு ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். அதனால தான் நீயும் கஷ்டமாக ஸ்ட்ராங்காக சாப்பிடணுன்றதுக்காக இப்படி இறந்துச்சேனுமோ. இந்த சர்ச்சுக்கு ரொம்ப நிறைய ஞாபகங்கள் இருக்கு. இங்கே ஆகுனா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாஸ்டர் எப்பயுமே வந்துடுவார், வந்து அம்மா நாளைக்கு ஹார்வெஸ்ட் வந்துடும், வழக்கம் வந்துடணும் அப்படின்வாங்க. பாட்டிக்கு இங்கே பிரியாணியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பிரியாணிலாம் டெய்லி வருஷம் வந்துட்டு ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. பிரியாணியில் இந்த வருஷம் என்ன பையா, போன வருஷம் என்ன கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டாங்க பையா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ சொல்லுவோம். அவ்வளோ பிடிக்கும் இந்த பிரியாணி. இங்கே வந்துட்டு இந்த பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவர் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது கிண்டலாக காய்ச்சி வச்சு பேசிட்டு இருப்பாரு. சிரிச்சுட்டே இருப்பாங்க பாட்டி எப்பயுமே பாஸ்டர் கூட. நான் வந்து கூட்டிகிட்டு வருவேங்க, கூட்டிகிட்டு வந்து எப்பயுமே கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ அது எனக்கு சுத்தமாக வராது. இப்போ இந்த சர்ச்சில் தான் இதை கடைசியாக நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகணுன்னு இருக்கணும். ஒரு ட்ராப் பண்ணிட்டோம் பாட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே. அது எப்பயுமே ஐ லவ் யூ சொல்லி சொல்லி விளாடுவேன் பாட்டிக்கிட்ட. அது ஐ லவ் யூ சொல்லி படி, திரும்ப லவ் யூன்னு சொல்லி படி கேட்பேன். அது ஐ லவ் ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அவ்வளோ விசுவாசம். அது ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டது எப்படின்னா, கடவுள் வந்து காதில் பேசினாரு, ஏசப்பா வந்து காதில் என்ன சொன்னாரு, கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கு என்ன அடிப்பேன், கடைசியாக சொன்னேன். கடைசியாக அவங்க பேச ஒரே வார்த்தை தான், அதனால பேச முடியல. இப்படின்னு கையாட்டிட்டு உன்னை பரவத்தில் பார்க்குற பாட்டி பாய் அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே பரவத்தில் பார்ப்போம் பாட்டி. இது என்ன போயிட்டு கூட அது விளையாடி போகணும்னு சொன்னேன், வேணும்னு சொல்லிச்சு. அது என்னன்னு தெரியல, அது என்ன ஹோட்டல் போட கதவிய எதை சமைச்சா போதும், பிரியாணி ஹோட்டல் வச்சிடலாம், வடக்கடை போட்டுடலாம், இது ஏதாச்சும் வடக்கடைக்கு காம்படிஷன் வச்சிடலாம் பையா அப்படின்னு சொல்லுவோம். சசிக்கு அவன் வந்து சும்மா தான் இருக்கா வந்துட்டாங்க. அவன் வந்து அவன் பிரியாணி செய்வான், அவன் பிரியாணி செய்யட்டுமா, மக சவாலெல்லாம் செய்வாங்க பெரியமா, மகப்பேர் சவாலெட்டு செய்ய விடலாம். எங்கள் அம்மா எப்பயுமே காய்கறி மட்டும் தான் செய்யணும்னு சொல்லுவோம். அதனால அவன் காய்கறி அடிச்சு கொடுத்துட்டோம். நான் கல்லால உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. மாமா மணியன் மாமா நீ வா, இங்க இருந்து கடை போடு, இங்க இருந்து கடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எங்க கடையில அவன் வந்துடுவான். பூபதி அவன் தேங்காய் காய்கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஓட்டு வைக்கிறேன் பாட்டி உனக்காக. மனசுக்குள்ள போயிடுச்சு, ஏமாந்துச்சு. அதெல்லாம் சந்தோஷப்படுவோம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. பார்க்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருப்படி. தேங்க்யூ.
இறுதி சாட்சியாக அவருடைய இரண்டாவது மருமகன் ரவீன் அவர்கள் வந்து சாட்சி பங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கும் என்றைக்கும் மகிமைப்படுவதாக. நான் அறிந்த என்னுடைய மாமியார் திருமதி மணி கிருஷ்ணசாமி அம்மாவை குறித்து ஒரு சிறிய சாட்சி பேசலாம். நம்ம 1 மணி நேரம் கூட பேசலாம். குறைவாக நான் முடித்து விரும்புகிறேன். 33 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வீட்டிற்கு நான் வரும்பொழுது கூச்சப்பட வேண்டியது என்னுடைய நான் திருமணமாக போக வேண்டிய பெண். ஆனால் அவங்க தைரியமாக என்னோட நாங்கள் 15 நிமிஷம் ஒருத்தர் பேசிக்கிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு அம்மா வந்து கூச்சத்தோடும் ரொம்ப வெட்கத்தோடும் மடங்கி மறைந்து பார்த்து கொள்ளுங்க. எங்கள் அப்பா சொன்னார், அவங்க நான் உங்கள் மாமியார் வரப்போகிறோ பார்க்குற மாமியார். அதுதான் அவங்களுடைய குணம். பார்த்தா சாதாரணமாக பார்த்தாக்கா ஒரு எளிய பெண்மணி அப்படிதான் இருக்கு. ஆனால் பிள்ளைங்களோட சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஒரு அந்த எளிமைக்குள்ளார ஒரு வலிமை நிறைந்த ஒரு பெண்மணி. அதை நெருங்கி பார்க்கும் பொழுது நான் அறிந்து கொள்ளலாம். நான் வடநாட்டில் இருந்ததுனால வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன். எப்படி என்னை முதல் வாரத்தில் மருமகனா என்னை எப்படி நடத்தினாங்களோ கடைசி வரைக்கும் அதே அன்பு, அதே மரியாதை, அதே மதிப்பு, அதே கவனிப்பு. நான் என் மகனுக்கு ஒரு குடும்பத்தை தான் அவனுக்கு ஒரு மாமியார் பிரச்சனை பண்ணிக்கிறேன். மருமகனாக பிள்ளைகள் சொன்னது போல பூபதி சொன்னான், மொழிகள் சொன்னான், நிறைய கஷ்டங்களை சவால்களை எதிர்நோக்கிய பெண்மணியாக இருந்தபடினால் அவருடைய வாழ்க்கையில் அவளுக்குள்ள ஒரு உறுதி நான் பார்த்தேன். பார்க்கறதுக்கு பேசிட்டு அவங்களை இது பண்ணி போகலான்னு நினைக்கலாம். அமைதியான உறுதி. யார் பேசினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அசைந்து போக மாட்டார். என்ன பல பேர் அவங்க மிரட்டி அவர்களை அது பல பேர் அந்த வருஷத்துலலாம் அவங்கள எவ்வளோ பண்ண நினைக்கும் போது அமைதியான உறுதியோடு கூட இருந்த ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். அது வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த அநேக சவால்களினாலே உருவான ஒரு 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 குணமாக அவர்கள் நான் பார்த்தேன். ஏமான் சொன்னது போல அநேக காரியங்களை கருத்தாய் செய்யக்கூடியவர்கள். விசேஷமாக பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே செய்யணுன்ற காரியங்களில் அருமையாக ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள். என்னுடைய பெற்றோர் இறந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாச்சு. மாமா பார்த்தீங்கன்னா என்னுடைய பெற்றோரை போல எனக்கு இருந்தாங்க. ஆகையால் நான் எந்த காரியத்தை செய்வதாலும் குடும்பத்தில் விசேஷமாக நிலம் வாங்குவதோ அல்லது அதை குறித்ததான அறிவுரைகளை கேட்பதோ எனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வது மாற்றம் அதாவது எனக்கு வாழ்த்து கொடுத்தவர். எங்களோடு கூட வந்து ஒவ்வொரு இடத்தையும் இதை வாங்கலாம், இது வேண்டாம், இது நல்லது, இதில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லி எனக்கு பிராக்டிக்கலாக உதவி செய்த ஒரு தயாராக அவர் இருந்தார். சாட்சி என்னுடைய மாமாவும் சரி, என்னுடைய அத்தையும் சரி, இந்த தெருவில் தெரிவிக்க இருக்க சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே 35 வருஷங்களுக்கு மேலே அந்த தெருவில் வாழ்ந்தார். அவர் இருவரும் ஒரு அருமையான சாட்சி. அந்த நிறுவனம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய நடத்தையின் மூலமாக, அவருடைய செயலின் மூலமாக சாட்சியை நிறுவினார். அதை பார்த்து எனக்கு ஆச்சரியம். அவர் சத்தம் போட்டது பசங்களோட ஏதாவது பிள்ளைங்களோட சத்தம் போடுறதோடைய மற்றபடி அவருடைய சத்தம் போட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. சாட்சியை நிறுவின ஒரு அருமையான தயாராக அவர் ஊழியம் செய்தது குறித்து ஒரு சகோதரர் அருமையான சாட்சி கொடுத்தார்கள். நாங்கள் ஒரு குருவாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதில் அநேக சேர்ந்தவங்களாக இருக்காங்க. மோகன், தீபக் மற்றவங்களாக இருக்காங்க.
அதே சமயத்தில் மற்றவர்களும் அதை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். சசி வந்திருக்காங்க, பூபதி வந்திருக்காங்க. எங்கள் மாமியார் எங்களோடு கூட சேர்ந்து உதவி செய்வாங்க. எங்களோட வருவாங்க, சந்தோஷத்தோடு வருவாங்க. சமயத்தில் அவங்களால் நடக்க முடியும், சித்தோடு போனாலும் ஏறும், மேடமில் ஏறும், கஷ்டப்பட்டு ஏறி வருவாங்க. ஆனாலும் கூட அவர் முடிந்த அளவு ஒரு காலத்தில் அவங்களுக்கு முடியாமல் போச்சு, ஏற முடியாமல் போச்சு. அவங்க அதை செய்யணும். இங்கே ஒரு உருமானமலைன்னு ஒரு இடத்துல அவர் கூட்டிகிட்டு போய் எங்கே போனாலும் அவருடைய சாட்சியை சொல்ல சொல்லணும். அவருடைய சாட்சியை சொல்ல சொல்லணும். எப்படியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், 3 பெண் பிள்ளைகளை வைத்து தொடர்ந்து எப்படி அவருக்காக உறுதியாக நின்றாங்க. பலவிதமான எதிர்ப்புகள் பல இடங்களிலிருந்து வந்த பொழுதும் எதிர்ப்புகளை சமாளித்து அவர்கள் தங்களுக்கு குடும்பத்தை முழுவதுமாக ஆண்டவர்களாக பேர பிள்ளைகளை ஆண்டவர்களாக நடத்தினது விதம் குறித்து நான் சாட்சி சொல்ல சொல்லுவேன். அவங்க எல்லா இடத்துலையும் அவங்க தன்னுடைய சாட்சி சொல்லுவாங்க. அநேகருக்கு அந்த சாட்சி கேட்டு அப்போ ஒரு தடவை விமானபாளையத்தை கூட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. சரி, ஒரு சின்ன செய்தியை கொடுத்துட்டு மழை வர ஆரம்பிச்சது. மழை வர ஆரம்பிச்சதுனால நம்ம ஒதுக்கி போட்டுட்டு நம்ம சீக்கிரம் போகலாம், ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எதற்காக வந்தார்கள் அவருடைய சாட்சியை இந்த குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியமான, உறுதியான, நம்பிக்கையான ஒரு பெண்மணியாக இருந்தார். இப்படியாக பல விதங்களிலும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் கடைசி 3 ஆண்டுகள் நான் மேலே தான் இருந்தேன். அவங்க கீழே வசித்தாங்க, நான் மேலே வசித்தேன். உணவளித்தார். பல முறை நான் அவர்களை சிகிச்சை கலந்து சென்றிருந்தேன். 2 செஸ்ட் பெயின் வந்து பிளாக் இருக்கும்னு நினைச்சு போன ஒரு பிளாக்கும் கிடையாது. பல ஆண்டுகளாக டயபெட்டிக்காக இருக்காங்க, ஒரு பிளாக் கிடையாது. அவர்கள் நோயுற்று நான் பார்த்தது, காலையில் சிக்கா இருப்பாங்க, சாயங்காலம் வேலை செய்வாங்க. கால் ஒடிந்து படுத்த பொறுத்து தான் அவங்க உடம்பு போடாமல் அவங்க கட்டி வச்சாலும் இருந்தாங்க. எந்த நாளும் நான் பார்த்தது கிடையாது. எல்லா நாளும் அவங்களை நான் கூட்டிகிட்டு போய் காரில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கடைசி பயணத்தில் நிச்சயமாக நாங்கள் பிரிவுக்காக நாங்கள் வந்துக்கிறோம். ஆனால் குடும்பமாக அவரை நாங்கள் காண்போம். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லா சரீரங்களும் அது உயிர்த்தலும், எல்லாரும் உயிர்த்தலும் அவர் மீண்டும் சரீர பிரிவுக்காக துயரமாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கூட அவர்களை நாங்கள் விடை கொடுப்போம். மீண்டுமாய் காண்போம். காண மாட்டோன்ற நம்பிக்கை, காண்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் அவர்களை அடக்கம் பண்ண அவங்களை விதைக்க போகிறோம். விதைத்து செடி கொடுத்து கனி கொடுப்பது போல அவர்கள் கனி கொடுத்து போகலாம். கனி கொடுத்தாங்க ஒரு சாட்சியாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக நாம் மேம்பட்டபடினாலே அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாமியாரோட வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இறுதியாக சொல்வது வழக்கம். இப்பொழுது நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சுனால அந்த வார்த்தைகளை அவர்கள் அந்த சகோதரர்கள் ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக அவர்கள் கொடுத்து முடிப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகோதரர் நப்பலி அவர்கள் கரூர் பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வந்து தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். தொற்கால் மரித்த போது அவளுடனே இருந்தவர்கள் எல்லாரும் அவள் செய்து வந்த மிகுதியான தான தர்மங்களையும் நற்கிரைகளையும் நினைவு கூர்ந்து அவள் செய்த வஸ்திரங்களையும் அங்கிகளையும் காண்பித்து நின்றார் போல ஏழ்மையான தாயாருடைய வாழ்க்கை குறித்து அவர்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தார்
இன்னும் அவர்களோட நண்பர்களை சொல்லிட்டா இன்னும் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு இந்த குடும்பத்தாரோடு நீண்ட பல வருடங்கள் தொடர்பு இருக்கிறது. அருமையான தாயாரும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய குணப்பண்புகளை எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மலரும் நினைவுகளில் துக்கம், அழுகை, மகிழ்ச்சி, மகிழ்ச்சியினூடான சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியினூடான கண்ணீர்கள், இதையெல்லாம் நான் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய பல குடும்பங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பாரம்பரிய திருச்சபைகளை சார்ந்த ரெவரண்டுகளை எனக்கு பார்க்க உண்டு. இதே போல மரண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாருடைய ஒரு ரெவரண்டுடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வந்ததை நான் பார்த்தேன். அவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு குடும்பத்தோடு உள்ள அந்த உறவிலே அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக காணப்பட்டதை நான் பார்த்தேன். அருமையான ஐயாவை நான் பார்க்கும் பொழுது இது எல்லாமே நமக்கு புரிந்து கொள்ளும். மரணம் என்பது எவ்வளவு ஒரு வேதனை உள்ளதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இங்கே ஒரு நம்பிக்கையோடு நம்ம இங்கே இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு துக்கத்தை இல்லை நாம் பார்க்க முடியும். மரணம் என்பது எவ்வளவு வலி வேதனை உடையதாக இருக்கிறது. மரணம் அவ்வளவு வேதனை உள்ளதாக, பிரிவு அவ்வளவு வருத்தம் என்றாலும் கூட இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை கேட்குங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய வசனமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை கேட்பதற்கு இல்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் நடுவே சில வசனங்களை கொண்டு வர விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கான வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பிலிப்பியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். வாசித்த வசனங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷத்தை பெருக செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மரணத்தினுடைய வலி வேதனைகளை உணர்ந்தவர்களாக இருக்கிறார். மரணம் என்பது அடுத்த வீட்டில் நடக்கும் பொழுது செய்தி, தங்களுடைய வீடுகளில் நடக்கும்போது அது ஒரு சம்பவம். அப்பதான் அதனுடைய உண்மையான நிலை என்னங்கிறத உணரணும். அப்ப இந்த மரணம் என்பது எல்லாரையும் பாதித்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மரிக்கிறார்கள். மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை யாரும் ஆராய்வதும் இல்லை, தேடுவதும் இல்லை. ஏன் மனிதன் மரிக்கிறான் என்பதை குறித்து உலகத்தில் எந்த மதத்திலும் மனிதன் ஏன் மரிக்கிறான் என்று கேட்டால் அதற்கான பதிலும் கிடையாது. அறிவியல் பூர்வமாக மனிதன் மரிப்பதற்கான காரணத்தை கேட்டால் அதற்கு பதில் இல்லை. பிறந்தால் ஒரு நாள் மரிக்க வேண்டும், இதுதான் மனிதர்கள் எல்லாரும் சொல்லுவார். ஆனால் பைபிளில் மாற்றம் சொல்லியிருக்கிறது. வேதத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. பாவத்தினாலே மரணம் இந்த உலகத்திலே வந்தது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த மரணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி இந்த மரணத்தை ஜெயம் கொண்டு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையிலே விசுவாசம் வைத்தவர்களாக இருக்கக்கூடிய கூட்டத்தார் இந்த உலகத்திலே தங்களுடைய விசுவாசத்தோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். எல்லாவற்றையும் உலகத்தில் நடப்பவைகளை எல்லாம் பார்த்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை போல அல்ல. நாம் பார்க்க முடியாதவைகளை, நாம் காணக்கூடாதவைகளை நாம் விசுவாசித்தவர்களாக இருக்கிறோம். மரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். இப்பொழுது ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும். இவ்வுலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களும் பொதுவாக மரணத்துக்கு அப்பால், கல்லறைக்கு அப்பால் இருக்கக்கூடிய காரியங்களிலே நம்பிக்கை இல்லை. மரணத்துக்கு பின் என்ன என்பது குறித்து யாருக்கும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தவர்கள் மாத்திரம்தான் மரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் அறிந்தும் அதிலே நம்பிக்கையுடையவர்களாகவும் இருக்கும். இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு சுய நம்பிக்கை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கக்கூடிய ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்திலே நாம்
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தில் நாம் வாழும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தாலும் கூட, இப்பொழுது அருமையான தாயார் கர்த்தரிடத்தில் குடியிருக்க முடியாமல் போயிருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இங்கே இருக்கிறோம் என்றாலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம்? எப்பொழுதும் நாம் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். நீங்கள் மரணத்தை குறித்து பார்க்கும் பொழுது விசுவாசிகளும் கூட மரணத்திலே கலங்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் என்றால் அது சரீர பிரகாரமான அந்த துக்கம் துயரம் அது இல்லாமல் இருக்காது. ஆனால் இதன் நடுவிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நாம் ஒரு நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். இந்த தேகத்தை விட்டு பிரியும் ஒரு நாள் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இந்த தேகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த தேகத்தை விட்டு பிரியும் நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் விரும்புகிறோம், அதிகமாய் விரும்புகிறோம். அருமையான தாயார் நீண்ட பல வருடங்கள் வாழ்ந்து இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடித்து கடைசியாக அவர்களுடைய குடும்ப பந்தங்களோடு எவ்வளவு நெருங்கிய உறவுகள் இருந்திருந்தாலும் கூட அருமையான அவருடைய தம்பி பேரப்பையன் சொன்னான், ஐ லவ் யூன்னு சொல்லுங்கன்னு சொன்னாக்க ஐ லவ் யூ ஜீசஸ் சொன்னேன். அவர் எப்படி சொல்லிருக்காங்க, நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு பல உறவுகள் இருக்கிறது, எல்லாம் அப்புறம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலும் அதிகமாய் பிற உறவுகளை நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்குங்க. அவ்வளவாக அவர்கள் தம்முடைய அருமையான ஆத்ம நேசரை நேசித்து ஜீவித்து வாழ்ந்து இப்பொழுது அவருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஓடி முடிக்கிற நேரத்திலே அவர்களுடைய விசுவாசத்திலே இதுதான் அதிகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், உறுதியாக நான் நம்புகிறேன். அவருடைய விசுவாச வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். விசுவாச வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட புதிதை விட கொஞ்ச காலங்கள் ஆகும் பொழுது மரணத்தை குறித்ததான பயம் நீங்கி அதற்கு பிறகு மரணத்தை சந்திப்பதற்கான தைரியம் வருகிறது. மாத்திரமல்ல, நாம் மரணத்துக்கு பிறகு நாம் கர்த்தரிடத்தில் குடியிருப்போம் என்கிற அந்த நம்பிக்கையின் காரணமாக அதை விரும்பக்கூடிய விருப்பம் ஏற்படுகிறது. புதிய விசுவாசிகளை நீங்கள் கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க மறிக்க விரும்புறீங்கன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. மரணத்துல நம்பிக்கை உண்டு, ஆனால் புதிய விசுவாசிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. வளர்ந்து வருகிற பக்குவத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கர்த்தரிடத்தில் இங்கிருந்து போனாலும் கர்த்தரிடத்தில் குடியிருக்க விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். சில வருடங்களுக்கு பிறகு எழுதுகிற பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் சொல்கிறார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க ஆசை உண்டு. அப்போ இதுல எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாருங்க. இந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் அநேகருக்கு இல்லை. யாருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த தைரியமான வார்த்தையை சொல்ல முடியும். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க ஆசை உண்டு. என்ன ஒரு எதிர்பார்ப்பு, என்ன ஒரு தூரமான பார்வை, எவ்வளவு ஒரு நிச்சயமான வார்த்தையை பாருங்கள். தேகத்தை விட்டு பிரிந்தால் கிறிஸ்துவுடனே நான் இருப்பேன். அன்புக்குரிய மக்களே, இங்கே பெரும்பாலான நிலைமையிலே நான் கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தவர்கள் இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்களும் கூட இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேகத்தை விட்டு பிரியும் நாளிலே, இந்த சரீரத்தை விட்டு பிரியும் நாளிலே நீங்கள் உங்களுடைய முடிவு என்ன என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அருமையான தாயார் தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்தில் குடியிருக்கும்படியாக போயிருக்கிறார்கள். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சொந்த நாட்டில் குடியேறுவது. சொந்த நாட்டில் குடியேறுவது. ஒரு மனுஷன் அயல் நாட்டில் இருக்கக்கூடியவன் சொந்த நாட்டுக்கு திரும்ப வருவதற்கு எப்படியோ அதுபோல திரும்ப வந்து சொந்த நாட்டில் வாழும்படியாக போயிருக்கக்கூடிய வாழ்க்கை தான். அருமையான தாயார் பிரவேசித்திருக்கிற அந்த நாடு சொந்த நாடு. அந்த நாடு நிரந்தரமான நாடு. பரலோகம் என் சொந்த நாடு. பரலோகம் சொந்த வீடு. அது என் பிதாவின் வீடு என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட அருமையான தாயார் அங்கே போயிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்த விசுவாசத்தை இந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தோஷத்தோடு கூட நாம் அவர்களை அடக்கம் செய்வதற்காக அல்ல, விதைப்பதற்காக நாம் போகிறோம். என்ன, ஏன் அடக்கம் செய்யல, விதைக்கிறோம் திரும்ப சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ற வார்த்தையிலே சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் நித்திரை அடைந்தவர். பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்த விசுவாசிகளை அவர்களுடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்.
அவர்கள் தூங்குகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். அப்படியானால் தூங்குகிறவன் ஒரு நாள் கொஞ்ச நேரத்தில் விழிப்பது போல இவர்களும் ஒரு நாளிலே சரீரத்திலே மறுபடியுமாக விழித்தெழும்புவார். அந்த நம்பிக்கையோடு கூட தான் நாம் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையினால்தான் அவருடைய சரீரத்தை நாம் இப்பொழுது விதைக்க முடியாது. ஒருவேளை இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் மரணத்தை குறித்து நிச்சயமான நிரந்தரமான ஒரு துயரத்திலே தான் மூழ்கி போகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த மரண சம்பவத்தை மறந்து போகிறார்கள். என்றாலும் தங்களுடைய மரண நாளை குறித்து யாரும் பேச விரும்புவதில்லை. இந்த உலகத்திலே மரணம் என்ற வார்த்தையை பேசுவதை மனிதனுக்கு அபசகனம் என்று சொல்கிறார். இதையே இந்த நேரத்தில் பேசுறீங்கம்மா, எங்கேயாவது ஒரு நேரத்தில் மரணத்தை பற்றி பேசலாம். மனிதன் மரணத்தை பேசுவதை விரும்புவதில்லை. திருமண நேரங்களில் கூட மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று சொல்லுகிற வார்த்தையை ஒரு திருமண வீட்டிலே கிறிஸ்தவ திருமண நிகழ்ச்சியில நான் பார்த்தேன். அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டார். அந்த அளவுக்கு மக்கள் அதை விரும்புகிறதில்லை. அதை மக்கள் விரும்பாத வார்த்தையை நம்ம அந்த நல்ல நிகழ்ச்சியில சொல்ல வேண்டாமே என்றுதான் நாங்கள் தவிர்த்தோம். கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இல்லை. மரணம் என்பது ஒரு அவசரம் அல்ல. மரணம் என்பது மகிமையின் வாசலாக இருக்கிறது. ஒரு மகிமைக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கான வரவேற்பு வாசலாக இருக்கிறது மரணம். இந்த மரணத்தின் வழியாகத்தான் மகிமைக்கு பிரவேசித்திருக்கிறார்கள் அருமையான தாயார். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. விரும்புகிறோம் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்கிறார், தன்னிலையிலே ஆசை உண்டு, எனக்கு ஆசை உண்டு. நாம் எல்லாரும் விரும்புகிறோம் என்கிறதை அவர் பொதுவான நிலைமையில சொல்லுகிறார். வருடங்கள் ஆகிறது, மரணத்தை சந்திக்கக்கூடிய தருணம் வருகிறது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிற இந்த நிருபத்தில் சொல்லுகிறார், எனக்கு தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க ஆசை உண்டு. ஆசை உண்டு. இங்கே இருப்பதை விட அங்கிருப்பது அதிக நன்மையாயிருக்கும். அவர் சொல்லுகிறார், அது அதிக நன்மையாயிருக்கும். இங்கே நன்மையை அனுபவித்த தாயார் இப்பொழுது அதிக நன்மையை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ரொம்பவும் பாடு நிறைந்த கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இதை காட்டிலும் மோசமான இடத்துக்கு தான் மனிதன் போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தான் இருக்கிறான். ஆனால் அந்த நிலைமையை மாற்றினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்துக்கு பின் மனிதன் நித்திய நரகமும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தான் தள்ளப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும் பொழுது, மரணம் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பிரிக்கப்படுகிறது. நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற அந்த அனுபவம் தான் நிரந்தரமான முடிவு. அக்கினி கடலிலே வேதனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே மனிதன் தள்ளப்படுவதுதான் பாவத்தினுடைய முடிவாக இருக்கிறது. ஆனால் வசனம் அங்கே முடியவில்லை. அங்கே ஒரு அரைப்புள்ளிதான் போடப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மனிதனுடைய வாழ்க்கை மரணம் என்பதிலே முற்று பெறாமல் ஜீவனிலே முற்று பெறுவதற்கு தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து, தேகத்தை விட்டு பிரிந்து. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், ஒரு மாடு, ஒரு எஜமானுக்காக சேவை செய்கிற ஒரு மாடு, அதனுடைய வேலை முடிந்த பிறகு அது நுகத்தடியிலிருந்து அவிழ்ப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஒரு மாடுடைய வேலை கடினமாய் உழைக்கக்கூடிய ஒரு மாடு தன் எஜமானுக்காக சேவை செய்த பின்பு அது ஓய்வு பெறுவதற்காக நுகத்தடியில் இருந்து அவிழ்ப்பதற்காக சொல்லி இருக்கிற வார்த்தை. ஒரு கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து மறுகரைக்கு போவதற்காக அந்த துறைமுகத்திலிருந்து அது விடுவிக்கப்படுகிற பயணத்துக்கான ஆரம்பம். மறுகரையை நோக்கி பயணிப்பதற்கான ஆயத்தத்துக்காக அது அந்த துறைமுகத்திலே இருந்து விடுவிக்கப்படுகிறது. அதுபோலதான் இப்பொழுது அருமையான தாயார் இங்கிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேகத்தை விட்டு பிரிதல் என்பது வேதனையும் வலியும் உடையதாக உயிரோடு இருக்கிற நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அதிக நன்மையாக இருக்கிறது. ஏன்? அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள். மாடு தன் நுகத்திலிருந்து அவிழ்க்கப்படுவது போல தன்னுடைய பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக இப்பொழுது ஓய்வுக்கு திரும்பி இருக்கிறார்கள். அதனால தான் நித்திய இளைப்பாறுதல் என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோம்.
அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே நாம் ஆறுதல் அடைவோம். ஒரு நாளிலே கர்த்தர் வரும்போது அருமையான தாயாரை நாம் பார்ப்போம். அந்த நம்பிக்கையோடு கூட அருமையான தாயாரை நாம் எடுத்துச் சென்று இப்பொழுது நாம் உயிர்த்தெழுதல் நாளுக்காக விதைக்க இருக்கிறோம். இந்த இடத்திலே மறுபடியும் நான் சொல்லிக் கொள்கிறேன், யாராகிலும் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து இருப்பீர்கள் என்று சொன்னார். இது ஒரு மத சம்பந்தமான பிரச்சாரம் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்வின் சொந்த விஷயம். நீங்கள் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு உங்கள் தேகத்தை விட்டு பிரியும் நாள் வரும். உங்கள் உறவுகளை விட்டு, உங்களுடைய அருமையானவர் நண்பர்களை விட்டு, எல்லா பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியை விட்டு எல்லாம் பிரியக்கூடிய ஒரு நாள் வரும். தனிமையிலே நீங்கள் உங்களுடைய உயிரை விடக்கூடிய ஒரு நேரம் வரும். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறிக்கக்கூடிய அந்த நாளிலே உங்களுடைய மறுமை நிலைமை என்னவாயிருக்கும் என்பதை யோசித்துக்கிறார். ரெண்டு இடத்துக்கு தான் போக முடியும். நான் விரும்பினால் இங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ அல்லது அடுத்த பிறகு இங்க பேச்சுக்கோ இடமில்லை. ஒரே தினம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக, மரணத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிப்பதற்காக 2000 வருடங்களுக்கு முன்னதாக மனுக்குலத்திற்கு மத்தியிலே மனிதனாக வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தெய்வம் பூமிக்கு மாம்சத்திலே மனிதனாக வந்தார். மனுக்குலத்தினுடைய பாவத்தை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மரணத்தை அவர் ஜெயித்தார். அவர் மரணத்தை செயலற்றதாக்கினார். மரணத்தின் வலிமையை முறியடித்தார். இப்பொழுது கிறிஸ்துவிலே விசுவாசம் வைப்பவர்களுக்கு மரணம் ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் அழிவுக்கு கொண்டு போக முடியாது. மரணம் மனிதனை அழிவுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய தண்டனையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மரணத்தை முறியடித்திருக்கிறார். கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தால் நித்திய காலமாக அவரோடு கூட வாழ முடியும். பரலோகத்தில் நிச்சயமாக வாழ முடியும். அங்கே வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. நீங்க போய் பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்கிறீங்களா? இல்லை. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் ஜீவிக்கிற விசுவாசமாக, உயிருள்ள விசுவாசமாக இருக்கிறது. அநேகமாயிரம் மக்கள் அந்த விசுவாசத்தோடு மரித்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உங்களுடைய உள்ளத்திலே உணர முடியும், காண முடியும். உங்களுக்காக நாங்கள் இந்த வார்த்தையை இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இது ஒரு சரீரத்தின் பிரிவு என்பது ஒரு சொற்ப துக்கம். ஆனால் நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. இந்த நித்திய மகிழ்ச்சியோடு கூட நாம் அருமையான தாயாரை கர்த்தருடைய சமூகத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கிற அருமையான தாயாரை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர்களை உயிர் செலுத்தின நாளுக்காக நாம் சமர்ப்பிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இப்பொழுது கடைசியாக ஒரு ஜெபம் இருக்கு, க்ளோசிங் பிரேயர். அதுக்கு முன்பாக சில அறிவிப்புகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆக்சுவலாக நம்ம சகோதரி நாம் கர்த்தருடைய நாளுக்காக விதைக்க எடுத்து செல்ல இருக்கிறோம். சகோதரர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அதே கல்லறை வெண்டிபாளையத்தில் இருக்கு. அந்த வெண்டிபாளையத்தில் தான் நம்ம இவங்களை அடக்கம் பண்ண போகிறோம். உங்களுக்கு இங்கு இருந்து செல்வதற்காக வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேன் இருக்கு. சகோதரிகளுக்கும் வயதானவர்களுக்கும் முதல் நம்ம கொடுப்போம், முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த வேனில் நீங்கள் போய்க்கலாம். 23 பேர் வேறு அதில் போகலாம். இல்லை 2 வீலரில் போகிறவங்க கூட போய்க்கலாம். ரொம்ப 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். 2 வீலரில் போகிறவங்க இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போகலாம். அந்த வேன் வந்து அவங்களை அங்கேயே அவங்க போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து சகோதரர் மாடசாமி அவர்கள் அங்கே வந்து அடக்க ஆராதனையை அவர்கள் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பால் சடையன் அவர்கள் அந்த இறுதி ஜெபத்தை செய்வாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆலயத்தினுடைய ரெவரண்ட் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் ரெவரண்ட் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறி இந்த நிகழ்ச்சி முடிய வைக்கிறது. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இங்கிருந்து போகிறதுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வேன் நிற்குது, எல்லாரும் நம்ம வேனில் ஏறிக்கலாம். வரக்கூடிய சகோதரிகள், விருப்பமுள்ள சகோதரிகள் வரலாம். சரிங்களா? இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து 2 வீலர் வச்சுருப்பாங்க. 2 வீலர்ஸில் நம்ம போயிடலாம். சரிங்களா? இப்பொழுது இந்த சபையின் சார்பாக ரெவரண்ட் ஐயா அவர்கள்
இந்த முடிவு ஜபத்துக்கு பிறகு நம்ம அவங்க சகோதரி அம்மாவை பார்க்குறவங்க ஒரு சைடாக வந்து பார்த்துட்டு நம்ம கூட எல்லாருமே பார்க்கலாம், வந்து எல்லாம் லைனாக வந்து பார்த்துட்டு அப்படி போகலாங்க. அடுத்தது அங்கே வந்து இருக்கிற அந்த ஆராதனை சிமெட்ரியில், நம்ம வெட்டிவாலை சிமெட்ரியில் இருக்க ஆராதனையை சகோதரர் அம்சராஜ் ஐயா அவர்கள் அவர் நடத்துவாங்க. அடுத்து இப்போ இறுதி ஜபத்தை மதுரையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சாம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய கிருபையை நாங்கள் நாடுகிறோம். அருமையான மணியம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்திக்கவும், ஆண்டவரே நீ உலக தோற்றத்துக்கு முன்பதாக தாயாரை ரட்சித்து ஆண்டவரை முன்கூட்டி ஆண்டவரை நீ வைத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஐயா போன அந்த விசுவாச வழியிலே தாயாரும் கிறிஸ்துவ விசுவாச வழியிலே கடந்து வர கிருபை பாராட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குடும்பமாக அவர்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆண்டவரே எடுத்த சாட்சிகளை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முன்மாதிரியாக இந்த அருமையான குடும்பத்தார் காணப்படுகிறார்கள் என்பதை நினைத்து தாயார் விட்டு சென்ற அந்த ஊழிய பாரம், சுவிசேஷ பாரம், மற்றவர்களிடம் அன்பாய் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணம் ஆண்டவரை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற கிருபை பாராட்டியர்களும் துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்காய் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். பரத்திலிருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை தந்து நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது அருமையான தாயாருடைய சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்ய இருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் விதைக்க இருக்கிறோம். ஆண்டவரை ஒரு நாள் வரும் உயிர்த்தெழுதலின் நாளிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் மறிக்கக்கூடியவர்கள் முதலாவதாய் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நாங்களும் ஆண்டவரை உமக்கு எதிர்கொண்டு ஆண்டவரை என்றென்றும் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பார்களானால் இந்த நம்பிக்கையை அவர்களும் பெற்று சென்று உமக்குள் வளர அவர்களுக்கும் கிருபை பாராட்டியலும். ஆண்டவரை இனிமேல் நடக்கக்கூடிய அடக்க நிகழ்ச்சியிலும் நீரை முன்னிறுத்தி ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சகல ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் ஆண்டவராயிருக்கிற தந்தை, மைந்தன், தூய ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் இறுதி யாத்திரையோடும் ஆண்டவருக்கு மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். பாடல் பாடுவார்கள். பாடுகிற பொழுது அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வருபவர்கள் இந்த வழியாக வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு அம்மாவுடைய இல்லத்துல ஆறுதல் கூட்டம் நடந்தது. ஹலோ, இந்த சர்ச்சுக்கு வெளியே டிஎன்
BN06J1234 என்ற கார் அங்க நிக்குது. தயவு செய்து அதை எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அங்கிருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும். தயவு செய்து அதை எடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1234 கார். இந்த பாடத்தால் உள்ள 6வது பாடலை பாடுவோம். அதிசயமான ஒளிமய நாடம் நேசரின் நாடம் நான் வாஞ்சிக்கும் நாடம் என் நேசரின் நாடம் நான் வாஞ்சிக்கும் நாடம் பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏதும் காணவில்லை சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏதும் காணவில்லை தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமவா என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் விதவித கொள்கை இல்லை பல பிரிவுள்ள பறவை இல்லை விதவித கொள்கை இல்லை பல பிரிவுள்ள பறவை இல்லை ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு தலைவர் எங்குமே அன்புமயம் அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் பிரச்சனை ஏதும் இல்லை வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை பிரச்சனை ஏதும் இல்லை வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை மொழி நீரம் ஜாதி பாற்று உடையும் எவருமே அங்க இல்லை அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரி நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் பூமியில் எவரும் வேண்டாம் இன்றே